بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை சொல், உறுதியாக நில் என்கிற தலைப்பு இந்த கூட்டத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாருமே இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லீம்களாக வாழ்ந்து வரக்கூடிய நாம் இந்த சத்திய கொள்கையிலே நீடித்து பயணிக்கக்கூடியவர்களாக, இந்த சத்திய கொள்கையிலேயே வாழ்ந்து சத்தியத்திலேயே மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், யார் சத்திய கொள்கையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்தவிதமான பயமோ கவலையோ கிடையாது என்கிற இறை வசனத்தை நினைவுபடுத்தியவனாக, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு, அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று சொல்லி, சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியோடு இருப்பவர்கள், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சத்தியவாதி அதன் பயணத்திலே இருக்கின்ற பொழுது அதை எதிர்நோக்கி அவனுடைய சத்திய பிரச்சார பயணத்தை திசை திருப்புவதற்காக ஷைத்தானிய சூழ்ச்சிகள் பல கோணங்களிலே வரும். வறுமையை காட்டி, பயத்தை காட்டி, இழப்புகளை காட்டி, அச்சுறுத்தல்களை காட்டி, பலதரப்பட்ட விஷமத்தனமான அவதூறுகளை காட்டி அவனை அந்த சத்திய பயணத்திலிருந்து திசை மாற்றுகின்ற சூழ்ச்சிகள் வரும். அவை அனைத்தையும் எதிர்கொண்டவனாக, ஏறி மிதித்தவனாக இந்த சத்தியவாதி பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் இந்த கூட்டம். அன்றெல்லாம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் அல்லாஹுவின் தூதரிடத்திலே உறுதிமொழி எடுத்தார்கள். எப்படி எடுத்தார்கள்? அன் நகூல பில் ஹக்கி ஐனமா குன்னா, அல்லாஹுவின் தூதரிடத்திலே நாங்கள் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம். என்னவென்று தெரியுமா? நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி உண்மையை சொல்ல வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். லா நகாஃபு ஃபில்லாஹி லௌமத்த லாயிம், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பழிக்கக்கூடியவனுடைய, இழிவுபடுத்தக்கூடியவனுடைய பழிச்சொல்லுக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்ததாக சஹாபாக்கள் சொல்வார்கள். அந்த சமுதாயத்தினுடைய தியாகத்தை பார்த்து படித்த சமுதாயமாக இருக்கின்ற இந்த தௌஹீத் மக்கள் இதே கொள்கைக்காக வேண்டி பயணிக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியோடு இந்த கொள்கையின்படி தன் பயணத்தை அமைக்கின்ற பொழுது இதற்கு எதிராக கிளம்புகிற எப்படிப்பட்ட தாக்குதல்களையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக பயணிக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி, இப்பொழுது நாம் சந்திக்கின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளில் ஒன்று, எதிரிகளிடமிருந்து தாக்குதல் ஒரு பக்கம் வருகிறது, துரோகிகளிடமிருந்து தாக்குதல் மறுபக்கம் வருகிறது. இது இன்று நேற்றல்ல, அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய மார்க்கத்தை உலகத்திற்கு சொன்ன காலத்திலும் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது ஏற்க மறுத்த எதிரிகள் நபிகள் நாயகத்தை வீழ்த்துவதற்கு பத்ரை சந்தித்தார்கள், உஹுதை சந்தித்தார்கள், கைபரை வந்தார்கள், தபூக்கை வர திட்டமிட்டார்கள், மூத்தா போரை அறிவித்தார்கள், கந்தக் போரில் சூழ்ச்சி செய்தார்கள்,
இப்படி எதிரிகள் எல்லாம் நபிகள் பெருமகனாருக்கு எதிராக பல கட்டங்களை யுத்தங்களாக சந்தித்த பொழுதும் நபிகளார் எதிர்கொண்டார்கள், அதிலே உறுதி பூண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் நயவஞ்சகர்கள், முஸ்லிம் சமுதாயத்திலே இந்த மார்க்கத்தை உளப்பூர்வமாக ஏற்காதவர்கள், இரட்டை வேடம் போடுபவர்கள், பதவிக்காக, சமூக அந்தஸ்திற்காக, பெருமைக்காக மார்தட்டுபவர்கள், பேருக்கும் புகழுக்கும் இந்த உலகத்திலே நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் நபிகள் பெருமகனாருக்கு எதிராக பேசத் தொடங்கினார்கள். இந்த தூதர் அநியாயம் செய்கிறார், முஹாஜிர்களை பார்த்து அள்ளி அள்ளி கொடுக்கிறார், அன்சாரிகளை கண்டுகொள்ளாமல் விடுகிறார் என்றெல்லாம் உள்ளே குழப்பங்களை விளைவித்தார்கள். இப்படிப்பட்ட துரோகிகளையும் நபிகளார் எதிர்கொண்டார்கள். அதே போல இன்றைக்கு நம் சமூகத்திலே எதிரிகளையும் எதிர்கொண்டு வளர்ந்த பயணங்களை கடந்த இந்த ஜமாத் துரோகிகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. யார் அந்த துரோகிகள்? பாலியல் குற்றவாளிகள், ஆன்மீகத்தின் பெயரால் அவளை பெண்களுடைய கற்பை சூறையாடிய காம கொடூரர்கள். இன்றைக்கு ஜமாத்திலிருந்து அவர்கள் விலகிச் சென்ற தியாகிகள் அல்ல, இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தின் விரோத செயலில் ஈடுபட்ட அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்ற கேடுகட்ட செயலால் இந்த ஜமாத்திலிருந்து துடைத்தெறியப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த ஜமாத்தின் மீது சுமத்துகின்ற பழி, என் மீது சதி செய்து விட்டார்கள், இவர்கள் மோசடிக்காரர்கள், பொருளாதாரத்தை சூறையாடி விட்டார்கள், இவர்கள் தடம்புருண்டு விட்டார்கள் என்று சொல்லி வார்த்தை ஜாலங்களால் வாரந்தோறும் குரங்கு குளியலிலே நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தருக்கு புதன்கிழமை, ஒருவருக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இவர்கள் செய்திருக்கின்ற அட்டூழியங்களை எல்லாம் நான் ஒரு பக்கம் பட்டியல் போடுவதற்கு முன்னால் ஒரு அளவுகோலை சொல்லிக் கொள்கிறேன். என்ன அளவுகோல் தெரியுமா? இப்போ வந்திருக்கக்கூடிய மக்களில் தெள்ள தெளிவாக இவர்கள் மிகப்பெரிய அயோக்கியர்கள் என்று தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள விட்டுருங்க, இந்த கூட்டம் உங்களுக்கு இல்லை. ஒன்றுமறியாமல் இருக்கிறார்களே, எது உண்மை என்று தெரியாமல். இவங்கள்ட்ட வந்து ஒரு மணி நேரம் பேசின பயானை கேட்டா இவங்க சொல்றது கரெக்ட் மாதிரி இருக்கு. அங்க போய் ஒரு 1.5 மணி நேரம் பயானை கேட்டா, 7.5 மணி நேரம் பேசணுவங்க முடியல, 1.5 மணி நேரம் பயானை கேட்டா கடைசியில் ஒரு 10 நிமிஷம் இவர் சொல்றதும் கரெக்டோ என்று இருக்கு. அப்ப எது கரெக்ட் என்று உண்மையை கண்டறிகிற அளவுகோலை அறியாமல் திணறுகிற மக்களுக்கான ஒரு தெளிவை தருவதுதான் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். உண்மையை கண்டறிவதற்கான அளவுகோலை நான் சொல்றதை விட இங்கிருந்து போனவர்கள் சொன்னார்கள். தமுமுகவிலிருந்து இவர் விலகி சென்ற பொழுது சொன்னார், அவங்க நீக்கல, விலகிட்டார். சரியா? விலகி செல்கிற பொழுது சொன்னார், மக்களே நான் ஒரு பக்கம் பேசுறதை நீங்க நம்பாதீங்க, பொய்யும் இருக்கும் உண்மை இருக்கும் நினைங்க. அவர்கள் பேசுவதையும் நீங்க நம்பாதீங்க, உண்மையும் பொய்யும் கலந்து இருக்கும் நினைங்க. இருவரும் சேர்ந்து எதை ஒப்புக்கொண்டோமோ அதான் உண்மை. அதாவது நான் எதை ஒத்துக்கிட்டனோ அது உண்மை, அவர் எதை ஒத்துக்கொண்டாரோ அது உண்மை, வேற எதை பத்தி பேசாதீங்க. இதான் அளவுகோல். இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு விதமா சொல்லக்கூடிய நேரத்தில் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. எப்படி அதை கண்டுபிடிக்கிறது என்று கேட்டா, தனித்தனியாக நான் உங்களிடத்தில் வந்து ஒரு காரணத்தை சொன்னால் அவர்கள் வந்து வேற காரணங்களை அடிக்கினார்களே, ஆனால் அந்த ரெண்டிலையும் உண்மையும் பொய்யும் கலந்திருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. 100% உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி நீங்க நினைக்கணும். நான் என்ன அளவுக்கு நான் சொல்வது உண்மை நினைத்தால் கூட நீங்கள் எப்படி நினைக்கணும்னு கேட்டா, இவர் ஒரு அணியா இருக்கார், அவர் ஒரு அணியா இருக்கிறார், தங்கள் அணிக்கு சார்பாக கொஞ்சம் கூட குறையத்தான் சொல்லுவார்கள். அப்படித்தான் ரெண்டு பேரும் நீங்க நினைக்கணும். இப்ப இதுல என்ன காரணத்தினால் இந்த முடிவு ஏற்பட்டது என்பதை கண்டுபிடிக்க ரொம்ப எளிமையான வழி இருக்குதான்னு கேட்டா இருக்கு. அது என்ன வழி தெரியுமா? ஃபர்ஸ்ட் வழி, ஒவ்வொரு வழியா நான் சொல்றேன். எல்லா வழியிலையும் உண்மையை கண்டுபிடிப்பதற்குரிய எல்லா வழியிலையும் தௌஹீத் ஜமாத் சார்பாக சொல்லக்கூடிய அந்த காரணம் தான் சரி என்பதை நீங்களே சிந்தித்து முடிவு பண்ணி கொள்ளலாம்.
ஃபர்ஸ்ட் வழி. ஒரு பிரச்சனை வரும் பொழுது உண்மையை கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் வழி என்ன வழின்னு கேட்டா, தனித்தனியாக ரெண்டு பேரும் வெவ்வேறு இடங்களில் என்ன காரணம் சொல்லுகிறார்களோ அது உண்மையா இருக்காது அப்படின்னு நீங்க நினைத்துக் கொள்ளணும். ரெண்டு பேரும் சேர்ந்து எதை சொன்னார்களோ அதான் உண்மையா இருக்க முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து எதை சொன்னார்களோ அதான் உண்மையா இருக்க முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து எதை சொன்னார்களோ அதான் உண்மையா இருக்க முடியும். இப்ப இவர் 28 நிமிட ஆபாச அருவருக்கத்தக்க ஆடியோவில் இவர் தான் பேசியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது இல்லையா? இது அவர் மறுக்கிறார்ல. இத ஒரு பக்கம் சொல்லுகிறத கேட்கிறதா, மறுக்கிற அவரை கேட்கிறதா, அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க. சரியா? அப்துல்லா ஹனீஃபாவோட ஒரு உரையாடல் நடந்தது விஷயமா அவர் மறுக்கிறாரு. ஆனால் அது உண்மைதான் என்று சொல்பவர்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க. இதை கொஞ்சம் பெண்டிங்கில் வைங்க. பிரதானமானது என்ன தெரியுமா? இருவரும் ஒப்புக்கொண்டது உண்மை, அதானே? அந்த அடிப்படையில் நான் வரேன். இவர் ஜமாத்தில் இருக்கும் பொழுது சமீபத்தில் ஒரு 10 நிமிட அருவருக்கத்தக்க ஆபாச ஆடியோ, அதாவது இந்த மூத்த தலைவராக இருந்தவர் திருமணமான ஒரு பெண்ணிடத்தில் மிக கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டு அது பற்றி மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருந்து இந்த செயலுக்கு இன்னும் சில ஆட்களை அழைத்து வர சொன்ன கொடூரமான கேவலமான அந்த ஆடியோ வெளிவருகிறது. அந்த ஆடியோ வெளிவருவதை பற்றிய ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னதாக ஒரு டீசர் வெளிவருகிறது. ஒரு ஆடியோ வெளியிட போறோம், அதுல மேப்படியார் இன்னென்ன வேலையை பார்த்திருக்காரு, உலக மக்களுக்கு உண்மையை உடைக்க போறோம்னு வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனே சம்பந்தப்பட்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பெண்ணின் குடும்பத்தாருக்கு வாலண்டியரா போன் பண்ணாரு. எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நாங்க மிரட்டல பாவா, கண்ணீர் வடிச்சு கதறவும் இல்லை. இவரே தான் கதறாரு. போன் பண்ணார். அந்த போன் பண்ணதை இன்னைக்கு நான் மேடையில் இங்க ரொம்ப நெருக்கமா இருக்காங்க தாய்மார்கள் பெருமளவில் கூடியிருக்கிறதுனால நான் இலைமறை காயாதான் வரேன், விரிவா பேச விரும்பல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணோடு நான் ஆபாசமாக பேசியது தொடர்பாக அந்த சாட்சியை கலைப்பதற்கு பெண்ணின் குடும்பத்து பெண்ணிடத்தில், வேற ஒரு பெண்ணிடத்தில் தங்கச்சிட்ட நான் பேசின மாதிரி ஒரு ஆடியோவை காட்டுகிறார்கள். ஆமாம், உண்மைதான், நான் பேசினேன். எதற்காக பேசினேன்? போட்டு வாங்குறதுக்காக பேசினேன் என்று ஒத்துக்கொண்டார். அவர் ஒத்துக்கொண்டதையும் நாங்கள் ஒளிபரப்போம். சரியா? அப்ப அந்த பெண்ணுடைய சகோதரியிடம் நான் பேசிய ஆடியோ என்பது அடுத்து ஒரு முக்கியமான ஆதாரம். எப்படி ஆதாரம்? நீங்க போய் சொல்லி மறுத்தர சொல்லுங்க. அந்த ஒரு ஆடியோ வந்திருக்கிறது, அதை நீங்கள் மறுக்க சொல்லிருங்க, கேட்டா மறுக்க சொல்லிவிடுங்கள் என்று பிஜே சொல்லுகிறார். மறுக்க சொல்வது எதை காட்டுது? அவர் செஞ்சதை மறைப்பதற்கு ஆட்களை செட் பண்ணுகிறாரு, சரி கட்டுகிறார் அப்படிங்கிற சொல்றாங்க. மறுக்க சொன்னதுங்கிறது உண்மைதான். இப்ப என்னன்னா, நீங்க ஒத்துக்கொண்டது மட்டும் பேசுவோம். இப்ப ரொம்ப ரொம்ப வேண்டாம், பெருசா போக வேண்டாம். எதை ஒத்துக்கிட்டீங்க? ஒரு பெண்ணிட்ட பேசுறாரு, ஃப்ரீயா இருக்கீங்களா? அடுத்தவன் முன்னாடி ஒரு ரகசியம் பேசணும், யாருக்கும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேனே, சொல்லுங்கண்ணே. உன் புருஷன் கூட சொல்லக்கூடாது. சரி சொல்லுங்கண்ணே, எனக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு தெரியும்ல? தெரியும்ண்ணே. தெரியும்னேவா? இவ்வளவு நடந்துச்சா இல்லையா? இதை ஒத்துக்கிட்டீங்க தானே? ரொம்ப வேண்டாம் ஆய்வு. இது மார்க்கத்தில் ஜாயிஸா? இந்த ஆடியோவை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, சரியா? இதை யாராவது கேட்டு நியாயமான மக்கள் இது ஜாயிஸ்னு ஆதி சாதாரணத்தில் சொல்லிருங்க. ஃப்ரீயா தானே இருக்கேன், சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. அஞ்சார காட்டியா? போனோம் நேற்று போனோம். அஞ்சார காட்டியா? போனோம் நேற்று போனோம். நேற்று போய் ரொம்ப நாள் அது போறதே இல்ல. வெளியில இந்த பிரெக்னெண்டா இருக்கிறதுனால வெளியில சுத்தமா வர்றது இல்லையே, அதனால நேற்று தான் போனேன். நானு அம்மா ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ 2-3 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு தான் போய் நாத்தனார் மவுத்துக்கு போயிட்டு இருந்தது. அவங்க வீட்டுக்கு, ஊருக்கு போலையே, வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப அடுத்து இப்ப போயிட்டு நேற்று தான் போனோம்.
ஹெல்ப் தான் உங்களுக்கு கேட்க தான் பண்றேன். சரி சரி நீ யாருக்கும் சொல்லிக்கிற கூடாது. சரி சொல்லுங்கண்ணே. முடிஞ்சு உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா? சரிங்க இன்ஷால்லா. வீட்டுக்காரர் யாருக்குமே சொல்லாதீங்க. நான் எதுவும் கேட்டு சொல்லணுமா அக்காட்ட? வீட்டுக்காரர் யாருக்குமே சொல்லாதீங்க. நான் எதுவும் கேட்டு சொல்லணுமா அக்காட்ட? என்னன்னு கேட்டா அவங்க அப்ப எனக்கு அவங்களுக்கும் ஒரு தொடர்பு முன்னாடி என்னன்னு கேட்டா அவங்க அப்ப எனக்கு அவங்களுக்கும் ஒரு தொடர்பு முன்னாடி என்னன்னு கேட்டா அவங்க அப்ப எனக்கு அவங்களுக்கும் ஒரு தொடர்பு முன்னாடி சரிங்களா? அதுல என்னன்னா போன்ல உள்ள பேசுவோம்ல. ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி பேசும்போது போனுக்கு ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்காங்க உள்ள இருக்கவங்க. அந்த ஆடியோ உள்ள ரெக்கார்டிங் போட்டுருக்காங்க. அந்த ஆளு ரெக்கார்டிங் பாத்துருக்காங்களா? நம்ம ஆடியோல நானும் கல்யாணம் பேசுற மாதிரி நம்ம ஆடியோல நானும் கல்யாணம் பேசுற மாதிரி அந்த ஆடியோ எடுத்து போட்டு விட்டுருக்காங்க பேஸ்புக்ல. அப்படியா? நானும் அவங்களும் பேசுற மாதிரி அது நாங்க வேணாம் தொடர்பு வேணான்னு ஒதுங்கி ஒரு எந்த கான்ட்ராக்ட் இல்லாம நம்ம அந்த மாதிரி நம்மளாம் வேணான்னு ஒதுங்கி வந்துட்டோம். ஆமா தெரியுமே இது எனக்கு. அக்கா எதுவுமே அதுவும் உடம்புக்கு முடியலன்னு அது நிப்பாட்டிடுச்சு, எதுவுமே செய்யறது இல்லையே. அடுத்தவருடைய மனைவிட்ட புருஷனுக்கு கூட தெரியாத என்ன ரகசியம். யாராவது கேட்டா மிமிக்கிரின்னு சொல்லிருங்க. அதுதான் மிமிக்கிரின்னு நீங்க சொன்னா அதை சொல்ல வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கிறேன். எதுவுமே இல்ல. என்ன சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க குரல் வெளியே பேசும்போது அவங்க தெரியும். அது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அந்த மாதிரி தெரியுமே. அப்ப நான் என்ன சொன்னா, நான் கண்டிப்பா நான் வாட்ஸ்அப் கை போயிடணும், கை ஓடி போயிடணும், அவ்வளவு தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா 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 ஆமா. நாளைக்கு அது வெளிவந்தால் விசாரணைன்னு என்ன ஜமாத் அழைப்பாங்க. அப்புறம் நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன், வாஷ் அவுட் ஆயிடுவேன். எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டு இருக்குது. அதனால அந்த வீட்டில் கேட்டாங்கன்னா மிமிக்கிரின்னு சொல்லிடுங்க. அது ஒரே ஒரு விஷயம், அவங்க அவங்களும் சற்று என்ன பண்ணிக்கிறதா இருந்தா என்னை மாதிரி திரும்பி யாராவது சிக்க வைக்கிறதா மிமிக்கிரி பண்ணிருக்கிறாங்க. நான் இல்லைன்னு அவங்க சொல்லிடணும். அப்படி அவங்க அக்காவை கேட்டா இல்லைன்னு சொல்லிடணும். அது திரும்பி யாராவது சிக்க வைக்கிறதா மிமிக்கிரி பண்ணிருக்கிறாங்க. நான் இல்லைன்னு அவங்க சொல்லிடணும். அப்படி அவங்க அக்காவை கேட்டா இல்லைன்னு சொல்லிடணும். ஆமா, நான் இல்ல யாரோ என் குரல் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க வேணுன்றது நான் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. நான் இல்லையா அவங்க மாதிரி யாரு கேட்டாலும் அவருக்கு எதிராக மிமிக்கிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அந்த மாதிரி சொல்றான். அதனால இதை கைக்குறதா ஜமாத் செய்யற மாதிரி பண்ணிருக்காங்க. அடிச்சு அக்கம் பக்கத்துல கேட்டாலும் அந்த மாதிரி ஒரே இதையா சொல்லிட்டாங்கன்னா அவங்களையும் பாதிக்காது குடும்ப மத்தியில. நானும் நிர்வாகத்துல கேட்டாங்கன்னா கொண்டாங்க அவங்க மிமிக்கிரி பண்ணிருக்காங்க. நான் சொல்லிடுறேன். அது ஒரு நானும் நிர்வாகத்துல கேட்டாங்கன்னா கொண்டாங்க அவங்க மிமிக்கிரி பண்ணிருக்காங்க. நான் சொல்லிடுறேன். அது ஒரு மிமிக்கிரின்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்படணுமான்னு செஞ்சீங்களா இல்லையா? இது மட்டும்தான் கேள்வி. இப்ப என்னன்னா, இவர் ஒரு மாநாட்டில் பேசியிருக்காரு, விழிப்புணர்வு. அல்லாஹ் காப்பாத்தன எந்த விழிப்புணர்வுன்னு மாநாட்டில் பேசியிருக்காரு. தௌஹீதை நோக்கி மக்கள் வந்தார்கள். ஏன் வந்தார்கள்? மதுகபை பற்றியும் ஹதீஸ்களை பற்றியும் புரட்டி பார்த்து வந்தார்களா? இல்லை. கேட்கிற கேள்விக்கு டான் 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 ஆன்சர் வந்தது, உடனே வந்தார்கள். இன்றைக்கு ஆன்சர் வரவில்லை என்றார். உண்மைதான், யார்கிட்ட வரல, அதான் மேட்ரு. நாங்க போற ஊரெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்கிறோம் உங்களை பத்தி, நீங்க வைக்கிற குழப்பத்தை பத்தி. நீங்க ஓடுனீங்களே, உங்களை நோக்கி 28 நிமிஷம் ஆடியோ, அப்புல்லா ஹனீஃபா தொடர்பான ஆடியோ, இந்த 10 நிமிட ஆடியோ, மாஸ்காஞ்சாவடி ஆடியோ, அதை மூடி மறைக்கிறதுக்கு பேசின ஆடியோ என்று உங்களை நோக்கி 350க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்தது. பதில் சொன்னீர்களா? வாயை திறந்தீர்களா? கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களை தொலைத்தெடுக்கிறார்களே.
ஒரு பதிலையும் காணோம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை நிலை மாற்றம். கேட்டா நாங்க மிரட்டணுங்கிறீங்க. நாங்களா மிரட்டணும்? நீங்க சாட்சியை கலைத்தீர்கள். அந்த ரெக்கார்டிங்க கொண்டு வந்து ஜமாத்தில் ஒப்படைத்தார்கள். பெண்ணின் குடும்பத்தார் ராஜா என்பிடத்தில் பேசினீர்கள். என்ன பேசுனீங்கன்னு வரும் கிளிப்பிங். என்ன பேசுனீங்க? அவங்க என் மேல கோபமா இருக்கிறதுல நியாயம் இருக்குது. நான் அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒன்னும் நம்ம அதுல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க என் மேல கோபமா இருக்கிறதுல நியாயம் இருக்குது. நான் அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒன்னும் நம்ம அதுல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அது நான் சொல்ல வர நான் இப்ப நினைக்கிறேன், இப்படி அவங்க அந்த மாதிரி குற்றமாவே சுமத்திட்டு அது அப்படி சொல்லி போறாருந்தாலும் எனக்கு மாற்று கருத்துல நினைக்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுல எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப அவங்க சொல்றபடி செய்யறாங்க, அதை ப்ரூவ் பண்ணணும்ல, டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணா இவங்களையும் சேர்த்தான் சொல்ல வேண்டி வரும். அதாவது டிக்ளேர் பண்ணும்போது அப்ப இது உண்மை அது மாதிரி வந்துச்சுன்னு சொல்லும் பொழுது இவங்க அந்த உண்மைங்கிறது அவங்க குடும்பத்தாருக்குள்ள மட்டும் உள்ளதா தான் இருக்குது. இப்ப உலகத்துக்கெல்லாம் அது உண்மைன்னு சொல்லும் பொழுது காலகாலத்துக்கும் ரெக்கார்டா போயிடும். இவங்க அந்த உண்மைங்கிறது அவங்க குடும்பத்தாருக்குள்ள மட்டும் உள்ளதா தான் இருக்குது. இப்ப உலகத்துக்கெல்லாம் அது உண்மைன்னு சொல்லும் பொழுது காலகாலத்துக்கும் ரெக்கார்டா போயிருமே, அவங்களுக்கும் பாதிக்கும். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு நான் என் தவற உணர்ந்து எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்தா எனக்கு நான் அதுக்கு எந்த ஒரு சங்கடம் இல்லாம நான் ஏத்துக்கிற போறேன். நான் என் தவற உணர்ந்து எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்தா எனக்கு நான் அதுக்கு எந்த ஒரு சங்கடம் இல்லாம நான் ஏத்துக்கிற போறேன். இது யாரு எவருன்னு தெரியாம அங்க போட்டு விட்டாங்க, அவங்கள அழிச்சுட்டாங்க, ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போயிரு. குடும்பத்தார் மத்தியில மட்டும் இது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு எனக்கு தெரியுதுங்க. பெண் குடும்பத்தார் கேட்கறாங்க, இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க? ஆமா பேசுனேன், அதான் சொல்றேன் நான். நீங்க ஒத்துக்கிட்டதுதான் நான் சொல்றேன். இப்ப அந்த பெண் குடும்பத்தார் ராஜாட்ட என்ன சொன்னீங்க? அண்ணே குடும்பத்தார்ல உங்க மேல கொலவரியா இருக்கிறான்னு சொன்னாங்க. அவரு கோபமா இருக்காருன்னு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாருன்னு. ஆமாங்க, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு தான் உறுத்துதுங்க. நான் பயானுக்குள்ள வரமாட்டேங்க, பள்ளிவாசல் பக்கம் எந்த மேடை ஏற மாட்டாங்க, இப்படியே நான் தனிச்சா ஒதுங்கிடும். இது எனக்கு நானே ஏற்படுத்திக்கிற பனிஷ்மெண்ட். சொன்னீங்களா இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க. அந்த ஆடியோ உண்மைதானே? உங்களை யாரு மிரட்டினா சொல்லுங்க. நாங்களா மிரட்டினோம்? எங்களுக்கே தெரியாம ராஜாட்ட பேசுனீங்க. யார் மிரட்டினா? அடுத்து என்னன்னு கேட்டா, கலீல் ரசூல் சையத் இப்ராஹிம் விசாரிக்கிறாங்க, வாங்கன்னு கூப்பிட்டோம். ஏன் இவர் விசாரணைக்கு வர மறுத்தார்? மறுத்துட்டு என்ன பண்ணார் தெரியுமா? கடிதம் அனுப்பினார். என்னை நீங்கள் விசாரணைக்கு அழைத்தீர்கள், ஆனால் சம்பந்தப்பட்ட ஆடியோவில் இருப்பது நான் தான், சிறுதவறு செய்து விட்டேன், நீங்க நடவடிக்கை எடுத்துங்க. உயர்நிலை குழு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தது. செஞ்சது மிகப்பெரிய பாவம். அருவருக்கத்தக்க ஆபாசத்தை பேசிட்டு சிறுதவர் அவங்களுக்கு, அவர் விசாரணை கூப்பிடுங்க. போன் பண்ணாங்க, வாங்க விசாரணைக்கு. விசாரணைக்கு வர மறுத்தார். அப்ப கேட்கிறோம், மார்க்கப்படி குர்ஆன் சுன்னாவின்படி சட்டம் என்ன? ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆதாரங்கள் வரணும். ஆதாரம் இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட ஒத்துக்கணும். சம்பந்தப்பட்ட ஒத்துக்கொண்டீர்களா இல்லையா? அது விசாரணைக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. சரி, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது விசாரணைக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. சரி, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? விசாரணைக்கு வரீங்களா இல்ல நீங்க ஒப்புதல் வாக்கு மூலம் தந்துடுறீங்களா? விசாரணைக்கு வரீங்களா ஒப்புதல் வாக்கு மூலமா தெரியல? அந்த இதை நான் லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டிருக்கேன், ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கழிச்சு பண்றேன். அதான் உயிரிழை குழு கூடி இருக்குது. உயிரிழை குழு கூடி இருக்குது. சரி, உங்கள் மீது 2 புகார் வந்திருக்குது. சரி, ஜாஃபர் என்ற சென்னையை சார்ந்த ஒரு சகோதரர் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. சரி, பிஜே குறித்து வெளியிடப்பட்ட ஆடியோ 10 நிமிடம் ஆடியோ உண்மை என புகார் தெரிவிக்கிறேன். சரி, இது குறித்து ஆதார ஆடியோவை உயர்நிலை குழுவில் சமர்ப்பித்துள்ளோம். சரி, இது குறித்து விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைது தந்திருக்காரு. சரி, இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க?
அது இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல நான் அந்த ஒப்புக்கொள்றேன். ஜமாத்துல என்ன நடவடிக்கைகளோ எடுத்துக்கிறேன். இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல நான் அந்த ஒப்புக்கொள்றேன். ஜமாத்துல என்ன நடவடிக்கைகளோ எடுத்துக்கிறேன். இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல நான் அந்த ஒப்புக்கொள்றேன். ஜமாத்துல என்ன நடவடிக்கைகளோ எடுத்துக்கிறேன். கழுத்து பிடிச்சி நெருக்கணுமா, மிரட்டணுமா, கதறணுமா? அப்ப சுயநினைவு இல்லாமல் இருந்தீங்களா நீங்க? உங்கள்ட்ட 2 கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அதுவும் வரும். 2 கேள்வி கேட்கப்பட்டுச்சு. நீங்க ஒரு பெண்ணிட்ட அருவருக்கத்தக்க முறையில் பேசி ஆடியோ வெளியே வந்திருக்குதே, பேசுனது நீங்க தான். நீங்களா? ஆமா, நான் தான் ஒத்துக்கிறேன், நடவடிக்கை எடுத்துக்கங்க. இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கு, புகார் வந்திருக்கு. நீங்கள் வேற ஒரு பெண்ணோட தனியா இருந்தா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதை நான் மறுக்கிறேன். ஏன் மறுத்திய? வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்ட எல்லாம் ஏத்துக்கணும்ல. உன்னை ஏற்று உன்னை ஏன் மறுத்தீர்கள்? உயிரிழை குழு கூடி இருக்குது. உயிரிழை குழு கூடி இருக்குது. சரி. உங்கள் மீது 2 புகார் வந்திருக்குது. சரி. ஜாஃபர் என்று சென்னையை சார்ந்த ஒரு சகோதரர் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. சரி. பிஜே குறித்து வெளியிடப்பட்ட ஆடியோ 10 நிமிடம் ஆடியோ உண்மை என புகார் தெரிவிக்கிறேன். சரி. இது குறித்து ஆதார ஆடியோவை உயர்நிலை குழுவில் சமர்ப்பித்துள்ளோம். சரி. இது குறித்து விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைது தந்திருக்காரு. சரி. இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல நான் அந்த ஒப்புக்கொள்றேன். ஜமாத்துல என்ன நடவடிக்கைகளோ எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு புகார் வந்திருக்குது. அன்வர் சாதாரண சென்னையை சேர்ந்தவர், அவர் கொடுத்திருக்காரு. அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருந்தார். இதை நான் நேரடியாக பார்த்ததை அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சாட்சியம் கூறுகிறேன். இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிட்டு அவர் கைது போட்டு வந்திருக்காரு. இது சம்பந்தமா இது நான் மறுக்கிறேன். இது ஏத்துக்கிற கூப்பிட்டு என்ன தனியா இருக்கு சான்ஸ் இல்ல. சரி. அது எனக்கும் தெரியும். நான் அப்போ சக்தி போலீஸ் இருந்தாரு. இப்போ மோர் இது கொடுத்துட்டு போனாங்க ஏத்து விட்டுக்காரங்க. அதான் அவர் பார்த்தாரு. தனித்து இருந்தாருங்க. அந்த அந்த இது தவறது வந்தாங்க. அது மட்டும் உண்மை. ஆனா நான் மட்டும் இருக்கல. இப்ப சரி. மறுத்தீங்களா இல்லையா? நீங்க உங்களுக்கு சுதந்திரம் டைம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? இந்த ஆடியோவினால் தான் நடவடிக்கை என்று வெளியே சொல்லிடாதீங்க. அதை கொஞ்சம் பொதுக்குழு வரைக்கும் காலம் தாழ்த்துங்கன்னு கெஞ்சினது நீங்க. நாங்களா உங்கள்ட்ட கெஞ்சினோம்? இந்த ஆடியோ அந்த மாதிரி குறிப்பிடாம பண்ணி விட்டுருவீங்களா நல்லா இருக்கும் நான் பார்த்தேன். அவ்வளவுதான். இல்ல இப்ப நம்ம அறிவிப்புல இதுதான் வருது. ஆனா நாளைக்கு மக்கள் நம்ம கேள்விகள் கேட்பாங்க. அத மக்களுக்கு உள்ளது பொதுக்குழு தாங்க சொல்லுவோம். பொதுமக்களுக்கு அனைத்து நம்ம சொல்ல மாட்டோம்ல. பொதுக்குழு மக்கள் கேட்பாங்கல்ல. ஆமா, அது உங்களுக்கு நாள் இருக்கு. நல்ல அவகாசம் பண்ணி என்ன மாதிரி சொல்லணும்னு யோசிக்கலாமே. இல்ல என்ன மாதிரி சொல்லணும்னா நீங்க வேற ஏதாவது சொல்லிவிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் அல்டைமல் நான் இதுக்கும் வரவே மாட்டேன். சரி. அதான் நீ என்கிட்ட கேட்டா எனக்கு ஜமாத்துல கூப்பிட்டாங்க நான் போகல அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். சரி. நீங்க என்ன மாதிரி சொல்றது ஐடியா பண்றது நான் உங்கள்கிட்ட சொல்ல போறதும் இல்ல. சரி. உங்களுக்கு டைம் கிடைக்குங்கிற நீங்க பொதுக்குழு நாள் இருக்கிறதுனால அதுல நாங்க விளைவிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க மசோரா பண்ணி என்ன மாதிரி சொன்னா உங்களுக்கு நல்லது தெரியுது அது மாதிரி சொல்லிக்கலாம். இதுல 3 மாசத்துக்கு ஒரு ட்ரெண்ட் மாறுது. என்ன மாறுதுன்னு கேட்டா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு அவர்கள் மிரட்டினார்கள், நான் ஒத்துக்கொண்டேன். இப்ப என்ன? கலீல் ரசூலும் கரீம் அவர்களும் கண்ணீர் விடுத்து கதறினார்கள், எனவே நான் ஒத்துக்கொண்டேன் என்று கெஞ்சினார்கள். அவங்க எங்களை ஜமாத்து மிரட்டுறாங்க, நீங்க எப்படியாவது நீங்க ஒத்துக்கிறீங்க, இல்லாட்டி ஜமாத்து பின்னாடியே போயிரும். அடுத்த நாள் என் கடையில் அதெல்லாம் சிசிடிவில இருக்கு, ஆடியோ இருக்காது, ஆனா வந்ததெல்லாம் தெரியும். அடுத்த நாள் கடையில என்னஞ்சாங்க, பெரிய விலை கொடுத்துட்டோம் அழுது. இந்த கலீல் ரசூலும் கரீம் கடையில இந்த இதுக்கு நாங்கள் பெரிய விலை கொடுத்துட்டோம், அவங்களை தாங்க முடியல அப்படின்னு பொய் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சரி, கலீல் ரசூலும் கரீமும் கண்ணீர் வடிச்சாங்கல்ல, அது வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ வெளியிட்டுருங்க நீங்க. ரெண்டாவது, கலீல் ரசூலும் கரீம் அவர்களும் உங்களை சந்தித்து என்ன சொன்னாங்கிறது மொத்தம் 3 பேர் இருந்திருக்கிய, தலைவர், கரீம், கலீல். என்ன நடந்துச்சு நான் சொன்னேன்னு வைங்களேன், இவரு நாங்கள் உட்கார்ந்து இருந்தாரா, நாளைக்கு மங்கி பதில் கேட்பிய, கரீமே சொல்லுவார், கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கலீல் ரசூல் பாயும் நானும் பிஜே உடைய கடைக்கு போய் கெஞ்சினோம்,
எப்படியாவது இந்த பழியை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு கதறணும், அழுதோம் அப்படின்னு பிஜே சொன்னதா சொல்கிறீங்கல்ல, அது பச்சை பொய். அது அநியாயத்துக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையில் நடந்தது என்னன்னு சொன்னால், நடவடிக்கைன்னு அறிவிச்சுட்டு கலீல் ரசூல் பாய் கீழே இறங்குறாரு. அப்போ அவர் கலீல் ரசூல் பாய் சொல்கிறாரு, நான் ஆறுதலுக்காக அவரை போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நானும் கூட வர்றேன்ட்டு போகிறோம், 2 பேரும் போகிறோம். போனோம்னா கலீல் ரசூல் பாய் தான், அவர் தான் பேசினார். இப்படி ஆகிப்போச்சே, இந்த மாதிரி ஆகிருச்சே அப்படின்னு சொல்லி அவர் கலங்கினார். கலங்கிட்டு ஆனால் ஒன்று, இனிமே எங்களை எவனும் தொண்டியானின்னு சொல்ல முடியாது, அந்த அந்த இது ஒழிக்கப்பட்டுருச்சு இந்த நடவடிக்கையின் மூலமாக. அதே மாதிரி எங்களை யாரும் பிஜே மதுஹப்னு சொல்ல முடியாது, அந்த இதுவும் இந்த நடவடிக்கையின் மூலமாக ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கூடுதலாக, நீங்கள் யார் அப்புல்லா ஹனீஃபாட்டையெல்லாம் அவர் ஆலிம்ஷா தான் சொல்லித்தான் பேசினார். ஆலிம்ஷா, நீங்கள் அப்புல்லா ஹனீஃபாட்டையெல்லாம் பேசுனதுக்கு எங்ககிட்ட பேசியிருக்கலாமே, எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் வழக்கமாக தலையாட்டிக்கிட்டு, அது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினச்சேன், அந்த டைப்பில் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பதில் சொன்னார். இதுதான் உள்ளதே தவிர, நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை போய் ஏற்றுக்கங்க, பழியை சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னதாக சொல்கிறது பச்சை பொய். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் பொய் சொல்கிறாருங்கிறது தான் அதனுடைய யதார்த்தம். அது என்ன சிசிடிவி கேமராவில் நான் பேசின ஆடியோமாக இருக்கும், ஆடியோ இல்லைங்கிற தைரியத்தில் தான் சிசிடிவி கேமராலாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆடியோ இருந்தால் நம்ம என்ன பேசணும், அதுக்கு அவர் என்ன சொன்னாருங்கிறது, அதுலேயும் அவர் குற்றவாளிங்கிறது தான் மக்களுக்கு தெரிய வரும். சிசிடிவி கேமராவில் ஆடியோவும் இருக்குமே, ஆனால் நாங்கள் என்ன பேசணும், அதுக்கு பிஜே என்ன பதில் சொன்னாருங்கிறதும் அந்த ஆடியோவில் பதிவாக இருந்தால் அது அவர் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்துகிற ஆதாரமாகத்தான், இன்னொரு ஆதாரமாகத்தான் இருக்குமே தவிர அவர் குற்றமற்றவர் என்பதற்கு ஒருபோதும் அந்த சம்பவம் ஆதாரமாக இருக்காது. அப்போ கரீம் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டாரா? இப்போ கரீம் கூடுதலாக ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்ன, ஏற்கனவே அப்போல்லா ஹனீஃபாவோட நீங்கள் பேசியிருக்கிறீங்களே, அவர்கிட்டையெல்லாம் நீங்கள் பேசுனதுக்கு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன சொல்கிறாரு? இல்லை நான் அப்போ உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் புரிஞ்சுக்கல. அப்போ எதை உண்மைப்படுத்துறீ? இப்போ இதுக்கு தான் நான் முபாகலை கூப்பிட்டேன். நிறைய இருக்குது, நான் முபாகலா பட்டியல் நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து இவர் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டாருங்கிறதுக்கு பல கட்ட கேள்விகள் கேட்டார்கள். இவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டது சரிதான் என்று ஏராளமான கேள்விகள் கேட்டார்கள். இன்று வரைக்கும் வாய் திறந்தாரா? அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? மக்களை ஏமாத்துறதுக்கு மறு விசாரணை அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் ஏமாந்துருவாங்களே, மறு விசாரணை கேட்கிறாரியா அவரு? இது மார்க்கடிப்பில் முதல்ல சரியா? ஒருத்தர் திருடிட்டான், கையங்களவும் மாட்டிக்கிட்டான், கை வெட்டுப்பட்டுருச்சு, ஓகே. இன்னொருத்தன் திருடிட்டான், அந்த திருட்டு பையில 4 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்றான் தெரியுமா? இவன் சாதாரண திருடன் இல்லை, ஏற்கனவே 28 வீட்டில் திருடி இருக்கிறான், அதுக்கு முன்னாடி அம்சிக்கரையில் திருடி இருக்கிறான். எல்லா திருட்டையும் வைத்து பார்த்தா இவன் வேற மாதிரி தண்டிக்கப்பட வேண்டிய ஆளுன்ட்டாங்க. உடனே இவனை கூப்பிடும் போது, என்னை கூப்பிடாதிய, இந்த திருட்டை மட்டும் ஏத்துக்கிறேன், கையை தயவு செய்து வெட்டிருங்கிறான். வேற வழி இல்லாமல் வெட்டியாச்சு. 4 மாசம் கழிச்சு எனக்கு சதி செய்து விட்டார்கள்னா வெட்டின கையை ஒட்டவா முடியும்? இது மறு விசாரணை அறிவு இருக்கா கொஞ்சம்? உங்க வாதப்படி, நீங்கள் ஒத்துக்கொண்ட சட்டத்தின்படி, நீங்கள் ஒத்துக்கொண்ட ஆதாரங்களின்படி, நீங்கள் எதை பேசியதா ஒத்துக்கொண்டீர்களோ அதன்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டீர்கள், சரியா? கூடுதலா காமில் என்பவர் உங்களை பல வருஷம் கூப்பிட்டு இருக்கிறாரு. எது கூப்பிடுறாரு? எங்க இவர் மீது ஒரு பெண் தொடர்பான பாலியல் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுத்துட்டீங்க, ஆனால் இவர் ஒரு பெண்ணை நாசமாக்கலீங்க, ஆன்மீகத்தின் பெயரால் பல பெண்களுடைய கற்பை சூறையாடி இருக்கிறாருங்க, என்கிட்ட நிறைய ஆதாரங்களோட பகிரங்க விசாரணைக்கு தயார்னார். இவருக்கு என்ன பதில் சொன்னார் மன் கி பாத்தில்? இவர்கள்லாம் என்னை அழைப்பதற்கு யாருப்பா நீ? சுருதி குறைஞ்சு போய், இந்த வீராவேசமெல்லாம் இல்லை, நீ யாருப்பா என்ன கூப்பிடுற? எனக்கும் என் ஜமாத்துக்கும் இடையில உள்ள பிரச்சனை. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சரை நீக்கிட்டாங்கன்னா வேற பள்ளிக்கூடத்துக்காரன் தலையிடலாமா?
ஒரு பள்ளிக்கூடத்தின் மாணவனை நீக்கிட்டாங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் தானே போராடணும், வேற பள்ளிக்கூடம் தலையிடலாமான்னு கேட்கிறாரு. அதாவது இவர் செஞ்ச காரியத்தை எல்கேஜி பையன் உச்சா போன மாதிரி பேசுறாரு. இவர் செஞ்சது என்ன தெரியுமா? ஆன்மீகத்தின் பெயரால் பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறார். நீங்கள் தானே நித்யானந்தாவை பேசினீர்கள், அவங்களை பத்தி பேசுற உங்களுக்கு என்ன அக்கறை? ஏன் பேசினீர்கள்? மதகுரு என்று சொல்லி மக்களை ஏமாற்றியவர்களை அம்பலப்படுத்தினீர்கள், பேசினீர்களா இல்லையா? இதைத்தான் அவர் சொல்கிறார். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர் கிடையாது, பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தின் பெயரால் பொது மேடையில இருந்து ஒழுக்கத்தை பேசக்கூடிய இடத்தில் இருப்பவர் அதற்கு தகுதியற்றவர்னு கூப்பிடுறார். ஏன் போல? உங்களை விவாதத்துக்கு கூப்பிடுறாரு, நீங்க போல. விசாரணை கூப்பிடுறாரு, போல. ஏன் பதறீங்க? எவ்வளவு காலம் கூப்பிடுறாங்க? ஒன்னா ரெண்டா? எத்தனை குண்டு தூக்கி போடுறாங்க? ஒண்ணுக்காவது மறுப்பு தெரிவிக்கீங்களா? நாங்க நம் சகோதரர்கள் நீங்க பேசின ஒப்புக்கொண்ட ஆடியோ வச்சு உங்களை வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்ல முடியுதா? கேட்டா இவர் நம்ம மேல பழிய போடுறாரு. இந்த தௌஹீத் ஜமாத்காரர் எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? ஒவ்வொரு இடத்துல போய் யார்ட்டி சொல்லாதீங்க, யார்ட்டி சொல்ல, இப்படி குசு குசுன்னு பேசுறமா. குசு குசுன்னு பேசுனது நானா நீங்களா? நீங்க தானே ஒரு மையத்து கடிதத்தை அனுப்பிட்டிய. மையத்து கடிதம் ஒருத்தன் சாவுல கூட பயப்படுவாங்க, சாவுல கூட பயப்படாத விளம்பரம் செய்யற ஒரு ஆள் இவர். கரெக்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மையத்து கடிதம். என்ன கடிதம்? எனக்கு எதிராக பல சதிகள் நடந்தது, இது ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள், இது அமானிதம், இந்த கடிதத்தை யாட்டி பரப்பிடாதீங்க, நான் மௌத்தா போன பிறகு தான் பரப்பணும். அது தெரிஞ்சு போச்சே. மையத்து கடிதத்தை சொல்லிட்டாங்கல்ல, நீங்க சீக்கிரமே வெளியிட்டுருங்க, இல்லாட்டி 2 நாள்ல வந்துடும். அப்போ இந்த அளவிற்கு ரகசிய காப்பகம் பண்ணது நீங்க. அது வெளி வந்தா தெரியும் நீங்க எந்த அளவிற்கு மக்களை, அந்த 50 பேரை ஏமாற்றி இருக்கிறீர்கள். ரகசிய கடிதத்தை அனுப்பி அந்த 50 பேரை எப்படி ஏமாற்றினீர்கள் என்று அது உலகத்துக்கு வரும். ரகசிய கடிதத்தை அனுப்பி சில பேர் மண்டையை கழுவிட்டு நாங்க என்னமோ ரகசியம் பேசுறா சொல்றீங்க, நாங்க பப்ளிக்ல நிக்கிறோம். இப்ப இந்த ஜமாத்து நம் மீது ஒழுக்கம் கெட்டவர் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது அசைக்க முடியாத ஆதாரமாக இருக்கிறது. அது நம்ம வாயிலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆதாரமாக வேற போயிருச்சு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சு இந்த மனுஷன் போட்டா ஒரு போடு 8 கோடியை காணோம். உடனே என்ன பண்ணுவீங்க? 8 கோடி காணோமா? இல்லைங்க அவர் தப்பு பண்ணியிருக்க, அது விடுப்பா, தப்பே பண்ணட்டும், எங்க 8 கோடி இப்படிம்பீங்க. அப்படிதானே? எப்ப அந்த மாடு வருது பாரு, திரும்பி பார்க்காதீங்க, இப்படி சொல்ற ஸ்டைல். திடீர்னு பார்த்தீங்களா அது மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு? 8 கோடின்னு ஒண்ணு, 8 கோடி என்னாச்சு இப்படி மீங்க தான் வேலை. இவர் திட்டவட்டமா ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு நிர்வாகிகளையும் இழிவுபடுத்தி ஜமாத்தை அழிப்பதை கையில் எடுத்திருக்கிறார். நான் ஆதாரப்பூர்வமாக அவரின் வீடியோ வாக்குமூலத்தோட உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஜமாத்தில் உள்ள எல்லா தொண்டர்கள் யார்? அல்லக்கைகள், ஆட்டு மந்தைகள், அறிவு கட்டவர்கள். ஏன் இவரை நீக்கிட்டோம்ல? இவர் பின்னாடி இருக்கிறாங்களே 28 நிமிஷம், அது மிமிக்கிரிமா? சரிதான். அப்பெல்லாம் அனிஃபா அதுவும் மிமிக்கிரி தான். பிஜே மாதிரி மிமிக்கிரி பண்றாங்க, அப்பெல்லாம் அனிஃபா மாதிரி ஒருத்தர் மிமிக்கிரி பண்ணியிருக்கிறான், ரைட்டு. 28 நிமிஷத்துல உள்ள பெண் அது மாதிரி ஒரு மிமிக்கிரி நடந்திருக்கு, ரைட்டு. மாஸ்காஞ்சாவடி அது மாதிரி ஒரு மிமிக்கிரி நடந்தது, ரைட்டு. சரி, அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட பேசுனீங்களே அதுவும் மிமிக்கிரி, சரிதான், கரெக்ட்ண்ணே. இதோ இந்த சகோதரன் தியாகி, இவன் அறிவாளி, என்னோடு இருப்பவன் யாரு? இவருடைய அசிங்கத்தை ஆதரிச்சவன் அறிவாளி. தியாகிகள், கொள்கைக்காக விலை போகாதவர்கள், நேர்மையானவர்கள், இவங்க எல்லாம் யார்? அல்லக்கைகள், ஆட்டு மந்தைகள். யாரு? தொடச்சி எடுத்து நீக்கி இருக்கிறோம்ல நம்ம ஆட்டு மந்தைகள். ஜமாத்துடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இவர் திருட்டு பட்டம் சுட்டுகிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? வீடியோ ஆதாரங்கள் அப்படி லபக் லபக் லபக்னு மாட்டிக்கிறார் இவர். எந்த அளவுக்குன்னா ஒவ்வொன்னா வருவோம். மார்க் அடிப்படையில் நான் சொல்றேன், இவர் பொருளாதார குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு மார்க் அடிப்படையில் முகாந்திரம் கிடையாது. ஏன்? கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக மட்டுமல்ல, ஒரு குற்றச்சாட்டை வைப்பவன் ஆதாரம் காட்ட வேண்டும். அல் பையினத்துல் முத்தஇ, குற்றம் சுமத்துபவன் ஆதாரத்தை தூக்கி போட வேண்டும். இப்ப சொல்லுங்க, நாங்க எவ்வளவு திருடிட்டோம் சொல்லுங்க? 6 கோடி. 6 இல்ல 7.5. என்ன 7.5? இல்ல 8. என்ன 8 இல்ல 13. இங்க பார், குடிச்சிருக்கியா? இல்ல, ரைட், சொல்லு. 20 20 இல்ல 23. பேர்னாம்பட்டில் 3 கோடி தள்ளுபடி 20.
இதான் குற்றச்சாட்டு சுமத்துறதான்னு. சரிங்க, என்னமோ களவாண்டாங்க அப்படி வச்சுக்குவோம், உங்களுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். திருடிட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா களவாண்டு விட்டார்கள். களவாண்டாங்கிறீங்களோ? இல்ல இல்ல, களவாண்ட மாதிரி தெரியல, மோசடி செய்து விட்டார்கள். மோசடியா? மோசடி இல்ல, பதுக்கி வச்சிருக்கிறாங்க. பதுக்கியா? இல்ல, கள்ளக்கணக்கு காட்டியிருக்காங்க. ஏய், என்ன சொல்ல வர சொல்லு. குற்றச்சாட்டு சொல்ல தெரியல இன்னைக்கு வரைக்கும். ஒருத்தன் போஸ்ட் அடிச்சுட்டு அவன் ஆளு 7,34,00,000. என்னடா ஒரு வாரத்தில் 15 போயிட்டு இருக்கு, நீ 7 கோடி. இது இப்படி அப்பட்டமான பொய் என்பதற்கு அவர் வாயிலே வரும். எப்படி தெரியுமா? யார் அநியாயத்திற்கு துணை போகிறார்களோ அல்லாஹ் முதல்ல இங்கே தான் கை வைப்பான் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அப்படி போயிருச்சு, கை வச்சுட்டு அல்லாஹ் போயிட்டார். எந்த அளவுக்கு தெரியுமா? அவர் பேசுகிறார், நான் பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டதையெல்லாம் நான் வார்த்தைக்கு வார்த்தை கணக்கெடுத்தேன்னு வைங்க, பல கோடி ஆகும். உதாரணத்திற்கு சாதிக் அவர்கள் 9 கோடி என்று தவறுதலாக சொல்கிறார். அது 9 லட்சம் தான், அது 9 கோடி என்று தவறுதலாக சொல்கிறார். அதையெல்லாம் நான் கணக்கில் எடுத்தேன்னா கீழ்த்தரமா போயிடும் அப்படின்னு ஒரு லைவ்ல பேசிட்டார் மன் கி பாத்ல. அதுக்கு என்ன சொல்றேன், சில கணக்குல மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பிடிச்சோம்னா அது நம்ம கீழ்த்தரமா போயிடும். அதெல்லாம் பிடிச்சோம்னா அது நம்ம கீழ்த்தரமா போயிடும். அதெல்லாம் பிடிச்சோம்னா அது நம்ம கீழ்த்தரமா போயிடும். 9 கோடி ரூபாய் ஜக்காத்து இருப்புன்னு காட்டுறாரு, வாசிக்கிறாரு. 9 கோடி இல்ல, அவர் 9,09,000 கோடிங்கிறாரு. அதெல்லாம் நான் ஒரு மன் கி பாத்ல என்ன பண்ணாரு, சகோதரர்களே ஜக்காத்து காசுல 8 கோடியை காணோம். சாதிக்கு பேசி இருக்கிறார், 8 கோடியை காணோம். ஆக ஏற்கனவே உள்ள அது 12, இது ஒரு 8, ஆக மொத்தம் 20. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னடா 20ன்னு கேட்க கூடாது, இப்ப கண்டுபிடிச்சது கஷ்டப்பட்டு அப்படிங்கிறாரு. எப்படி வாய்ச்சாங்கன்னு கேட்டா, ஜக்காத்து முன் இருப்பு 9 கோடி 54, 9,500 கோடி, 9,500 கோடி ரூபாய் ஜக்காத்து முன் இருப்பு. இந்த ஆண்டு ஜக்காத்து வரவு 1 கோடியே 21 லட்சம், 21,85,000, 22 லட்சம் வச்சுக்கிறங்க. ஆக மொத்தம் 10 கோடியே 77 லட்சம் ரூபாய். அந்த சாதிக்கு வாய்ச்ச கணக்குல விநியோகம் எவ்வளவு பண்ணிருக்காங்க, 2 கோடியே 15 லட்சம் பண்ணிருக்காங்க. மீதி எவ்வளவு இருக்குன்னு 8 கோடி இருக்கணும். மீதி 1 கோடி 98 லட்சம் காய்ச்சி இருக்கிறீங்க. 8 கோடியில காட்டியிருக்கேன். அப்பனா இன்னொரு 6 கோடியை காணவில்லை. ஏற்கனவே நான் 13 சொன்னேன், கூட்டி தான் கூடாது, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கு. ஏற்கனவே நான் 13 சொன்னேன், கூட்டி தான் கூடாது, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கு. ஏற்கனவே நான் 13 சொன்னேன், கூட்டி தான் கூடாது, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கு. அது ஒரு 6 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்தா என்ன ஆகுது, 13, 19, 34, 20 கோடி ஏறக்குறைய. இதத்தான் 3 வாரத்துக்கு முன்னாடி இவர் சொல்றாரு. சாதிக்கு ஒரு சில தொகையை 9 கோடின்னு பை மிஸ்டேக்ல சொல்லிட்டாரு, அதையெல்லாம் நான் பிடிச்சா கீழ்த்தரமாயிரும் சொன்னவரு இப்ப அதை கணக்குல சேர்த்திருக்காரு. 20 கோடியில 10 கோடி அவுட்டா? அவர் கீழ்த்தரமா சொன்ன குற்றச்சாட்டு இது. இன்னொன்னு 8, 6 ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஜமாத்து சொன்னது ஏற்கனவே ஜமாத்தின் பெயர்ல வாங்கி போட்ட சொத்துங்க. அது முதியோர் இல்லத்துக்கு வாங்கின சொத்து இருக்குது, இஸ்லாமிய கல்லூரிக்கு கட்டிய சொத்து இருக்கிறது அப்படின்னு உடனே குண்டை தூக்கி போட்டார். இஸ்லாமிய கல்லூரிக்கு சிறுவர்ல காசு எடுத்து கட்டினீங்களா? ஐயோ எனக்கு தெரியாது. இவர் தலைமைக்கு பக்கத்துல முதியோர்ல காசு எடுத்து கட்டடம் வாங்கினீர்களா? ஐயோ எனக்கு தெரியாது. இவர் அப்ப சிறுவர் இல்லம் அந்த தந்த பணத்தை மதரசா கட்டணுங்கிற ஒரு முடிவு எடுத்ததே ஒரு மடமை, ஒரு அநீதி, ஒரு பாவம், ஒரு தப்பு என்று நான் கண்டிச்சவனே தவிர நானா ஒதுக்குனேன்? ஓப்பனா என்ன செய்யணும் மக்கள்கிட்ட, இது சிறுவர் இல்ல பணத்தில் கட்டிட்டோம், இது சிறுவர் இல்லத்தின் சொத்து தான், எங்க மூத்த ஹயாத்துக்கு பிறகு வேற நிர்வாகம் வந்தாலும் இதனுடைய வருமானம் சிறுவர் இல்லத்தை சேர்ந்தது என்பதை நீங்கள் வெளிப்படையாக மக்களுக்கு பொதுக்குழுவிலாவது அறிவித்தீர்களா? நீங்க இதுக்கு என்ன எப்படி நீங்க பலிகடாக்குவீங்க? நானா கொடுத்தேன் சொன்னீங்கல்ல. இதெல்லாம் யார் காலத்தில் நடக்குது? இன்னொருத்தர் பாலியல் குற்றத்தில் நீக்கப்பட்டாரு, அவர் காலத்தில் நடக்குது. அவர்கிட்ட ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்டான், ஏங்க அவருக்கு தெரியாம தான் நீங்க பக்கத்தில் இருக்கிற கட்டடம் இந்த சிறுவர் இல்ல கட்டடம், இந்த சிறுவர் இல்லத்தினுடைய பணத்தை எடுத்து இஸ்லாமிய கல்லூரிக்கெல்லாம் கட்டினீங்களான்னு அவர் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டார். ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க, காசே அவர்கிட்ட தாங்க இருந்துச்சு, தெரியாம நாங்க வாங்குவோம், அவர்கிட்ட கேட்காம எதுவும் நடக்காதுங்க, புழுகிறாருன்றாரு. நான் சப்போர்ட் எல்லாரும் நீங்க அப்படி எப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், அது சிறுவர் இல்லத்தினுடைய ப்ராப்பர்ட்டியா பதிவு செஞ்சுட்டு நீங்க வாடகை எடுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு சொன்னேன். அது 90% பில்டிங் முடிஞ்ச பின்னாடி கடைசி 10% வரும்போது தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அதான் கேக்குறேன்.
அப்பம்லாம் நம்ம முதல்ல தீர்மானமே அப்படித்தானே, அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை இதுக்கு பயன்படுத்திக்கணும். சரி சரி. அதுல இருந்து வாடகை எடுத்து அதுக்கு பயன்படுத்தணும் ஒரு பிளான்ல தான் அது கட்டப்படுது. சரி சரி. இப்போ இதே பிளான்ல தானே அவர் முதல்ல முடிவு பண்ணிட்டு போனது. முதல்ல அந்த முதியோர் இல்லத்துக்கு ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு பிளான், ஒரு பில்டிங் வாங்கணும்ல. முதல்ல அந்த முதியோர் இல்லத்துக்கு ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு பிளான், ஒரு பில்டிங் வாங்கணும்ல. முதல்ல அந்த முதியோர் இல்லத்துக்கு ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு பிளான், ஒரு பில்டிங் வாங்கணும்ல. அதே சேம் சிஸ்டத்துல இதையும் வாங்குறோம். அதே சேம் சிஸ்டத்துல இதையும் வாங்குறோம். அதே சேம் சிஸ்டத்துல இதையும் வாங்குறோம். சரி, இப்போ என்ன செய்யணும்? இப்போ போன தலைவரும் அப்போ போன தலைவரும் முபாகலை பண்ணிட்டு வாங்க, ஒரு முடிவில் வாங்க. தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களா? நாங்கள் நிர்வாகி இல்லை பாபா. இதான் ஃபஸ்ட்டு. இதான் இந்த 10 கோடிக்கு பிரச்சனை. 20 அவுட்டா? இவர் எவ்வளவு ரொம்ப காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறாருங்கிறதுக்கு இன்னொரு செய்தியை பாருங்க. என்னன்னா, கஜா புயல்ல கடுமையான பாதிப்பு. தமிழகத்தினுடைய 8 மாவட்டம் அழிஞ்சு போச்சு. அதற்கான பாதிப்புக்காக மக்கள் சிரமப்பட்டு எல்லா மாவட்டமும் பொருளாகவும் பணமாகவும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் அதை குறை சொல்லி கிண்டல் அடிச்சு கேலி செஞ்சு ஒரு மன் கி பாத்தில் பேசுறார். என்ன சொல்றாரு தெரியுமா? சகோதரர்களே, கோவை வடக்கு மாவட்டத்தில் உணர்வுல வெளியிட்டோம்ல கணக்கு வாசிக்கிறாராம். அது வீடியோவில் வரும் பாருங்க. கோவை வடக்கு மாவட்டத்தில் 49,000 பணமா, 28 லட்சம் ரூபா பொருளாம். என்னடா பொருள் வாங்கினீங்க, பொருள் எப்படி மதிப்பிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கடுமையாக கேட்கிறாரு. அது 28 லட்சம் இல்லை, 2,80,000. மொத்தம் கோவை இல்லை, கோவை வடக்கு. கோவை மாநகரம் இருக்கு, கோவை தெற்கு இருக்குது, கோவை வடக்கு. 2,80,000ங்க. இவர் வாசிக்கிறார். 28 லட்சம் பொருள் எப்படி கணக்கிட்டீர்கள்? கொந்தளிக்கிறாரு. நம்மளை திட்டாகலாம். 28 லட்சத்துக்கு எப்படி பொருள் வந்துச்சுன்னு கேட்கிறாரு. பக்கத்தில் ஒருத்தன் சுட்டி பாட்டுருக்கான். ஐயோ சரியா படியா. பக்கத்தில் ஒரு ஆள் அந்த அர்த்தத்தில் சுட்டி காட்டுறாரு. அது 28 லட்சம் இல்லை, 2,80,000. அப்படியா? 28 லட்சம் தாங்க. மீண்டும் தப்பா படிக்கிறாருங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலையுமே, அதாவது இப்ப உதாரணமா எடுத்துட்டா கோயம்புத்தூர்ல 49,975 ரூபா பணமாக வந்தது கணக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. 50,000 ரூபாய் தான் காசா கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்ல. பொருளாக வந்தது எவ்வளவுன்னா 28 லட்சம். அட 28 லட்சத்துக்கு பொருள் என்ன பொருள் வந்துச்சு? என்னென்ன பொருள் யார் விலை போட்டா? அப்ப 50,000 ரூபாய் கொடுத்த ஊருக்கு வந்து 28 லட்சம் ஆயிடுது. அப்ப பார்க்கும் என்ன செய்யும் தொகை அப்படின்னு வரும். இந்த பொருள் என்ன பொருள்? 28 லட்சம் ரூபாய். 28 லட்சம் ரூபாய். அப்ப 28 லட்சம் ரூபாய், 28 லட்சம் ரூபாய்க்கு என்னப்பா வந்து பொருள்? சரி, ஒரு வாட்டி படிச்சா அது தப்பு, மனுஷனுக்கு வரும் பை மிஸ்டேக். அதே போல கரூர் மாவட்டத்தில் என்ன 49,000 ரூபாய் பணமா கொடுத்தாங்களாம், 20 லட்சம் ரூபாய் பொருளா கொடுத்தாங்களாம் கரூர் மாவட்டத்தில். அதாவது என்னன்னா பெருசா காட்டணுமா, கரூர் மாவட்டத்தில் 20 லட்சம் ரூபாய்க்கு பொருள். என்ன பொருள்? அரிசி எவ்வளவு, பருப்பு எவ்வளவு, போர்வை எவ்வளவு, எத்தனை, அது என்ன ரூபாயில வந்தது, யார் மதிப்பு போட்டா, எதுக்கு இந்த மாதிரி பந்தாவும் போய் சொல்லி தெரியுறீங்க? அதே போன்று சிவகங்கை மாவட்டத்தில் 31 லட்சம், அவன் 3,10,000 ரூபாய் போட்டிருக்கான். அதுல ஒரு ஜீரோ கூடிருச்சு. அதே போல சேலம் மாவட்டத்தில் 16 லட்சம், அவன் 1,60,000 ரூபாய் போட்டிருக்கான். அரியலூரில் இப்படித்தான். அது மாதிரி இன்னும் சொல்ல போனா சேலத்துக்கு போனீங்கன்னா 52,000 ரூபாய் வந்திருக்குது. 16 லட்சத்து ரூபாய்க்கு வந்து என்ன இருக்குது, இது பொருளா வந்திருக்குன்னு போடுறாங்க. திண்டுக்கல்லையும் அது மாதிரி பொருள் 15 லட்சம், எல்லாம் 31 லட்சத்துக்கு பொருள் சிவகங்கையில். இப்படி அந்த வெளியிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயுமே இப்ப ஜீரோ கூடிருச்சுண்டா. இப்ப அவங்க செஞ்ச கஜா புயல் நிவாரண நிதி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 8 லட்சமா? அப்ப 80,000 அர்த்தம். ஏன் அவங்க பாருங்க ஒரு ஜீரோ கூட்டி தான் போடுவாங்க. இப்ப ஏன் அவர் அப்படி? அப்ப இந்த பெருந்தலைவர்கிட்ட 10,000 கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் திருப்பி தருவார். ஏன் அவர் இனிமேல் ஜீரோ கூடி போற நோய் அவருக்கு இருக்கு. இப்ப இது மட்டும் இல்ல, ரசூல்லா சொன்னார்கள், அல் பையினத்துலில் முத்தாயி, குற்றம் சுமத்துபவன் ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். உங்களால் ஆதாரம் காட்ட முடியல, ஒல் யமீனு அலா மன் அன்கர, எவன் அதை மறுக்கிறானோ அவன் சத்தியமனம். இப்ப எங்க மேல என்ன சொன்னாரு? ஏதோ களவாண்டாங்கன்னாரு, அப்புறம் மோசடினாரு, அப்புறம் கள்ளக்கணக்குன்னாரு, 6, 8, 10, 20 மாத்தி மாத்தி வளர்றாரு. இருந்தாலும் அவரால் துல்லியமா சொல்ல முடியல, சந்தேகம் வந்துருச்சு. எங்க மேல என்ன கடமைங்க? சத்தியம் பண்ணணும். இதான் ஹதீஸ். எங்களுக்கு நபிகளார் சொன்ன வழிமுறை தான், சத்தியம் பண்ணணும். மாநில நிர்வாகிகள் சத்தியம் பண்ணார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக
நாங்கள் 5 பைசா கூட 8 கோடி 8 ரூபாய் கூட 8 பைசா கூட களவாங்கல, மோசடி செய்யல. அப்படி செய்திருந்தால் அல்லாஹ் எங்களை நாசமாக்கட்டும் சொன்னாங்க. சொன்ன உடனேயே நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் மீது ஆணையாக இவர்கள் மோசடி செய்து உண்மை, நான் பொய் சொல்லியிருந்தால் அல்லாஹ் என்ன நாசமாக சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல முடியாம திணறீங்க? அப்ப அது பொய் தெரிஞ்சிருச்சா? அடுத்து என்ன? முபாகலா. முபாகலானா என்னங்க? சாப பிரமாணம் அல்லாஹ்ட்ட கேட்கிறது. எதற்காக இந்த முபாகலா? மேலப்பாளையத்தில் ஒரு கேள்வி வருகிறது, நீங்கள் பிஜே இடத்தில் முபாகலா செய்தால் என்னன்னு என்று கேட்டாங்க. நான் சொன்னேன் ஜமாத் முபாகலா செய்யாது. ஏன்? ஜமாத் நிர்வாகிகள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் இவர் முபாகலா செய்வதற்கு தகுதியற்ற ஆள். ஏன் தெரியுமா? இவர் மார்க்கத்தை கேடயமாக்கியவர், மார்க்கத்தை தன் சுய நலனுக்காக வளைப்பவர், மார்க்கத்தை பூசி மொழுகுபவர். ஒரு இடத்திலே 28 நிமிட ஆடியோ உண்மையா என்று கேட்ட பொழுது அது மிமிக்ரி என்றார். சத்தியம் செய்து மறுங்களே என்று சொல்லும் பொழுது சத்தியம் செய்து மறுப்பதற்கு கிரவுண்ட் இல்லை என்றார். 10 நிமிட ஆடியோ வெளிவருகிறது. பெண்ணின் குடும்பத்தார் போய் முறையிடுகிறார்கள். அப்பொழுது என்ன செய்கிறார்? அல்லாஹ் மீது ஆணையாக இது நான் பேசல, மிமிக்ரின்றார். சத்தியம் பண்றார். சத்தியம் பண்ணதுக்கு பிறகு ஜமாத் விசாரணை நடத்துகிறது, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். அப்ப பண்ண சத்தியம் பொய். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது பிறகு 3 மாசம் கழிச்சு பேர்னாம்பட்டுக்கு வரார். இங்கே நம் சகோதரர் இறந்திருக்கிறார், மூத்த தௌஹீத்வாதி. அவர் இறந்ததற்காக வரும் நேரத்தில் விசாரிக்கிறார்கள், உங்க ஆடியோ உண்மையாண்டு. அல்லாஹ் மீது ஆணையாக பொய் என்கிறார். அதுவரை அவர் சொல்லிக் கொண்டிருந்த என்ன தெரியுமா? பெண் வீட்டார்ட்ட நான் சத்தியம் பண்ணுவேன், அவன் தான் சம்பந்தப்பட்டவன், ரோட்ல போற வரவன்ட்ட எல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாதுன்றாரு. பேர்னாம்பட்டில் வந்து 2 சத்தியம் சிரிச்சுக்கிட்டே பண்ணியிருக்காரு. அதையும் சொன்னாங்க, சிரிச்சுட்டே பண்றாருங்கோ அவரு அப்படின்னு அந்த மக்கள் அதே ஸ்லாங்கில் சொன்னாங்க. நீங்க அந்த ஆடியோ பாருங்க. அண்ணா என்ன சொன்னா சத்தியம் பண்ணாரு, அல்லாவின் சத்தியமாக இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, இது ஃபேக்கான விஷயம், பொய்யான விஷயம். அண்ணா என்ன சொன்னா சத்தியம் பண்ணாரு, அல்லாவின் சத்தியமாக இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, இது ஃபேக்கான விஷயம், பொய்யான விஷயம். அண்ணா என்ன சொன்னா சத்தியம் பண்ணாரு, அல்லாவின் சத்தியமாக இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, இது ஃபேக்கான விஷயம், பொய்யான. உயிரிழந்த குழு கூடி இருக்குது. சரி. உங்கள் மீது 2 புகார் வந்திருக்குது. சரி. ஜாஃபர் என்ற சென்னையை சார்ந்த ஒரு சகோதரர் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு. சரி. பிஜே குறித்து வெளியிடப்பட்ட ஆடியோ 10 நிமிடம் ஆடியோ உண்மை என புகார் தெரிவிக்கிறேன். சரி. இது குறித்த ஆதார ஆடியோவை உயர்நிலை குழுவில் சமர்ப்பித்துள்ளோம். சரி. இது குறித்து விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைது தந்திருக்காரு. சரி. இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல நான் அந்த ஒப்புக்கொள்றேன், ஜமாத்துல என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறேன். இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல நான் அந்த ஒப்புக்கொள்றேன், ஜமாத்துல என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறேன். இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல நான் அந்த ஒப்புக்கொள்றேன், ஜமாத்துல என்ன நடவடிக்கை. எல்லாம் உண்மைதானா? அவர்கள் உங்களை திட்டம் போட்டு நீக்கிறார்கள் என்பதும் நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதும் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவரு அல்லாஹ் ஆணையாங்க, அதெல்லாம் இல்லங்க பொய்யுங்க, அதை கூட சிரிச்சுன்னு சொல்றாங்க. உடனே அவரு அல்லாஹ் ஆணையாங்க, அதெல்லாம் இல்லங்க பொய்யுங்க, அதை கூட சிரிச்சுன்னு சொல்றாங்க. அது கூட சிரிச்சுட்டு 2க்கும் மேற்பட்ட முறை சொல்றாங்க. அவரு அப்படிப்பட்டவராக இருக்கிறார். போட்டார்ல தொப்பி ரைட்டு பார்த்தாரு, இவங்க ஒரு ட்ரெண்ட் இருக்கு, இவங்களை வச்சு எதுவும் செய்யலாம், இறங்கிட்டார். சத்தியம் பண்ணாரு. இவங்க யாரு? அந்த பெண்ணுக்கு அண்ணனா தம்பியா? ஏன் சத்தியம் பண்ணிய? சரி விடுங்க, சத்தியம் பண்ணிட்டீங்க. இதே தான் இலங்கை ரஸ்மி கேட்கிறார் இவர்கிட்ட, அண்ணன் லைவ்ல அல்லாஹ் மீது ஆணையாக இந்த ஆபாச ஆடியோ நான் பேசலன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்கண்ணே. உடனே அவர் சொல்றாரு, அதாவது சோழர்களே, தொப்பி சரி பண்ணிட்டு, அதாவது சோழர்களே உங்களுக்கு அடிப்படை விளங்கல, ரோட்ல போறவனுக்குலாம் சத்தியம் பண்ண கூடாதுங்க, சம்பந்தப்பட்டிருந்தா பண்ணணும். அப்ப பேரணாம்பட்டில் பண்ணதெல்லாம் என்னங்க? அனாமத்து. நீங்க ஏன் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சத்தியம் பண்ணி நான் அதில் பேசவில்லை என்று மறுக்கவில்லை? அதுக்கு நீங்க இப்ப பதில் சொல்லிதான். அடிப்படை என்னன்னு கேட்டா, ஒருவரிடத்தில் சத்தியம் கோருவதாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, அப்ப என்ன செய்யணும்? நீங்க மறுக்கிறீங்க, நான் ஏத்துக்கிறேன்னா சத்தியம் பண்ணணும். பாட்சியாக இல்லாத ஒருவர் வந்து சத்தியம் கோரக்கூடாது.
அடிப்படை என்னன்னு கேட்டா, ஒருவரிடத்தில் சத்தியம் கோருவதாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, அப்ப என்ன செய்யணும், நீங்க மறுக்கிறீங்க, நான் ஏத்துக்கிறேன்னா சத்தியம் பண்ணணும். பாத்தியாக இல்லாத ஒருவர் வந்து சத்தியம் கோரக்கூடாது. விசாரணை சம்பந்தப்பட்டவர்கள் கேட்டால் அது சத்தியம் செய்வது மார்க்கத்தில் இருக்கே தவிர அதற்கு தொடர்புள்ளாத பார்வையாளர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சத்தியம் செய்வது ரைட்டு. இப்போவாவது உங்க ஸ்டேண்ட்ல இருக்கிறீங்களா? அங்கேயாவது நின்னீங்களா? நிக்கல. திடீர்னு அதிராம்பட்டினத்தில் போன உடனே ரத்னக்கோட்டை சாதிக்கு வராரு, சத்தியம் பண்ணி மருங்கண்டு. உங்களுக்காக சத்தியம் பண்ற பாவா. அவர் யாரு? பொண்ணுக்கு மாமனா? சாதிக்கு தான் இதை செய்யணும், எல்லாத்தையும் செய்யல. ஏன்னா எல்லாரும் நம்ப போறது இல்ல. சாதிக்கு அவர்களுக்கு ரத்னக்கோட்டை சாதி கேட்டதன் அடிப்படையில் சொல்றேன், அதுல பேசுனது நான் இல்ல. என்னங்க இது? இதை வைத்து மாநில தலைமை சொன்னது இவர் மார்க்கத்தை கேடயமாக்குவார், இவர் முபாகலாவுக்கும் வருவாரு, இவர் கேலி கூத்தாக்குவார். வர முடியாது, இவரோட முபாகலா தேவையில்லை. வேண்டுமென்றால் நாங்க பொருளாதார மோசடி பண்ணலன்னு சத்தியம் பண்ணி இருக்கிறோமே, அவர் அப்படி சொல்லட்டும் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் பதில் சொல்லல. நான் சொன்னேன், தலைமை நிர்வாகம் வேண்டுமானால் முபாகலா செய்யாமல் இருக்கலாம். என்னுடைய பார்வையில் அவரை சார்ந்திருக்கிற சகோதரர்கள் தெரிந்தே சில பேர் அது போன்ற கலிசடைகள், பேருக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் சுயலாபத்திற்கும் 1-2 இருக்கு. ஆனால் பல சகோதரர்கள் தெரியாமல் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் மீது எனக்கு வெறுப்பு இல்லை. அந்த சகோதரர் மீண்டும் வெளியே வரணும் என்பதற்காக, இவர் மிகப்பெரிய மோசமான கேரக்டர் என்று அவனும் தெரிய வேண்டும் என்பதற்காக. ஏன் இப்ப போய் ஒட்டி இருக்கிற சகோதரனை விட நாங்க அதிக நேசிச்சோம். இப்ப எனக்கு முன்னாடி எம்ஐ சுலைமான் பேசிட்டு போனாரே, அவர் ஊர்க்காரு தான், அவர் மாணவர் தான், பல ஆண்டுகள் அவர் நேசித்தவர். நீக்கிட்டு வந்திருக்கிறாரே. ஏன்? தப்பு என்றால் யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்கிறவன் தான் தௌஹீத்வாதி, தட்டி கொடுக்கிறவன் இல்லை, அவன் தருதலை. அந்த அடிப்படையில் அங்கே கூட இருப்பவர்களும் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக, மக்கள்கிட்ட இதை ஓப்பனை உடைச்சு காட்டணும் என்பதற்காக நான் ஒரு முபாகலா 4 போட்டேன். இந்த ஜமாத் இவரை சதி செய்து நீக்கவில்லை. முபாகலா 1. 28 நிமிட ஆடியோவில் பேசியது இவர்தான் என்று நான் நம்புகிறேன். முபாகலா 2. அப்போலோ ஹனீஃபாவிடத்திலே ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்தது உண்மை. ஒரு பெண்ணிடத்திலே இருக்கிற கள்ள தொடர்பை மறைப்பதற்கு இவர் இதை செய்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். முபாகலா 3. இந்த ஜமாத் பொருளாதார மோசடி செய்யவில்லை. முபாகலா 4. வேறு 2 பெண்ணிடத்தில் சில பேர் ஃபோன் பண்ணி 3ன்னாங்க, அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வேறு 2 தான். இல்லை இன்னும் 2 சேர்த்திங்கன்னாங்க, எனக்கு தெரிஞ்சது 2. வேறு 2 பெண்ணிடத்திலும் இவர் இந்த வேலையை பார்த்திருக்கிறார். அதை நான் முபாகலா மேடையில் பேரை சொல்லிட்டு முபாகலா பண்றேன். 6. இதை மறுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற அவரு உண்மையிலே சரியானவராக இருந்தால் ரெடி, நான் தயார்னு சொல்லியிருக்கணும். போன மன் கி பாத்தில் என்ன பேசினாரு? சகோதரர்களே, முபாகலான சும்மா இல்லை, வா எல்லாரும் வா, அனைத்தையும் பேசுவோம். என்ன 1947 இருந்தா, காந்தியை சுட்டதுல இருந்தா, அனைத்தையும் பேசுவோம். புரிஞ்சிருச்சு, எப்படி வரமாட்டான், புரிஞ்சிருச்சு. ஒருத்தன் சொன்னான்ல, மக்களே இதோ இந்த மலையை நான் தூக்குறேன், ரெடி, எல்லாரும் தூக்கி விட்டா தூக்குவேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஒருத்தன் போனான், ரொம்ப கெட்டிக்காரன், அது மாதிரி பண்ணியிருக்கலாம். நான் முபாகலா செய்யலாமா வேண்டாமா என்று கருத்து கேட்க போறேன்னு சொல்லியிருக்கலாம். லட்சக்கணக்கான மக்கள் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே முபாகலா வேண்டாம் சொல்லியிருக்கலாம். அவரு பாவம் அந்த அளவுக்கு போகல. அவர் அனைத்தையும் பேசுவோம்னாரு. ஜமாத் தெளிவா சொல்லிருச்சு, நீ மார்க்க வியாபாரின்னு. நான் ரெடியா இருக்கேன். ஏன் விஷயமா ஏதாவது இருக்கு பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, எடுங்க. ஏன் விஷயமா எது எடுக்கணுமா எடுங்க, ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது. 3 மாசத்துக்கு ஒரு தான் உங்களுக்கு புத்தி மாறும்னா வேணா மார்ச்சில் முபாகலா வச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் டைம் கொடுப்போம், மார்ச்சில் வச்சுக்குவோம். 6 நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. கேட்டா அனைத்தையும் பேசுவாங்களாம். அனைத்தையும் பேசுறதுக்கு தான் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான்ல வெளியே. நீங்க ஆலிம் ஜார்ஜுங்கிறவனை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனீங்கன்னு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான். KK நகரில் உள்ள இமாமை கொலை பண்றதுக்கு நீங்க தான் ஆள் அனுப்புனீங்கன்னு இன்னொருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான். வெடிகுண்டு வைக்க சொன்னதே நீங்க தானே இன்னொருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் எல்லாம் பேச வேண்டியதானே, ஏன்ட்டே வரிய. சரி, ஏன் சம்பந்தப்பட்ட ஏதாவது பேச வேண்டிய பாக்கி இருந்துச்சுன்னா பேசுங்க, நான் தயார். இதை தெளிவா சொல்லிக்கிறேன். இதுல இடையில என்னடான்னு கேட்டா, இது ப்ராப்பரா ஓடிக்கிட்டு இருக்குது. அவரே ஒத்துக்கிட்டாரு, பெண் வீட்டில் சாட்சியை கலைக்கிறதுக்கு நான் ஃபோன் பண்ணது உண்மைதான்னு. இடையில ஒருத்தர் எந்திரிச்சு வந்து போலி
எதுடா போலி? பிஜேவுடைய ஆபாஸ் ஆடியோ போலி. யாரா சொன்னா? அவரே சொல்லிட்டான். அண்ணே நாதஸ் திருந்திட்டானே. யாரா சொன்னா? அவனே சொன்னானே. வேலைக்கு ஓனான்னு சாச்சிங்க. குரலாய்வு பண்ணாங்களாம். குரலாய்வு எப்படி பண்ணணும்னு இவரே சைஃபுதீன் ரஷாதி அவரிடத்தில் பேசுகிறார். அந்த விவாதத்தில் சைஃபுதீன் ரஷாதி அவர்களை பற்றி அவர் பேசிய ஒரு ஆடியோவை போட்டு காட்டுகிறார். அப்ப சைஃபுதீன் ரஷாதி தப்பிப்பதற்காக செட்டிங் பண்ணிட்டாங்கன்னாரு இவர் மாதிரி. உடனே அவரு யாரு தலைவர், இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நான் கஷ்டப்பட்டு இந்த ஆடியோவை கொண்டு வந்து காட்டினா செட்டிங்கிறீங்க. வாங்க இத்தோட முடிச்சுக்குவோம், போவோம். குரலாய்வுக்குன்னு ஒரு துறை இருக்குது, கொடுப்போம். இது உங்கள் குரல் என்றால் இதோட முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். இல்லை என்றால் நான் ஒதுங்கிறேன். சவால் விட்டீங்க. இந்த கேசட்டை இதை ஆய்வு செய்வதற்கு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. 2 பேரும் கொண்டே கொடுப்போம். அதுல உண்மைன்னு வந்துருச்சுன்னா இனிமே மார்க்கம் சொல்லுவாங்க. அது உண்மை டாபிக்கா வச்சுக்கிறோம். விவாதம் எதுவுமே வேணாம். செட்டிங்னா எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. ஒரு விவாதத்தில் ஒண்ணா அப்படி செய்வான எவனாச்சு. அப்ப நீங்க ஆடியோ வேற வரும். சரி, ஆடியோனாலும் கண்டுபிடிக்கல. அதை இப்ப செட்டிங் நுழைஞ்சா அது கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்கிறது. ஒரு ஆளுடைய குரல்ல மிமிக்கிற மாதிரி பேசினா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். எங்கன ஜர்க்காவது, எங்கன விட்டுறான், எங்கன மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற நுணுக்கமான ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பார்கள். அதுக்கு துறை இருக்கிறது. அந்த விஷயத்துக்கு வாங்க, அளவுகளை வைப்போம். நானே அதை விடுறேன். வாங்க போவோம். 28 நிமிஷத்துக்கு குரலாய்வுக்கு வாங்க. குரலாய்வுனா என்னமோ இவனே ஒரு லேப்டாப்ல வச்சு இவனே ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு இவனே போலின்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. தொண்டையில் ஊசியை குத்தணும். இவங்க குரலாய்வு பண்ணிட்டான், அடிச்சு விடுறது தானே. அந்த மாதிரி ஒரு கோப்பு. அடுத்து என்ன? ஜமாத்தை இவர் இழிவுபடுத்துறது, ஜமாத் நிர்வாகிகளை கேவலப்படுத்துறது, ஜமாத்தில் இருக்கிறவங்களாம் முட்டா பையன் மாதிரி சித்தரிக்கிற வேளையில் கங்கணம் கட்டி இறங்குறார். உதாரணத்திற்கு எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாமான்னு சர்ச்சை. இதை நான் என்ன செஞ்சேன், ஒரு இடத்துல குர்பானி கொடுக்க கூடாது தவிர்த்துக்குங்கன்ட்டேன். பார்த்தீர்களா, குர்பானி கொடுத்து விட்டார்கள். பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சு இவருக்கு. நான் இல்லாத சொன்னா, ஏற்கனவே நம் ஜமாத்தில் இருந்து குர்பானியின் சட்டங்கள் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டு அந்த புத்தகத்தில் எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாமா என்ற கேள்விக்கு இதுல அறிஞர்களிடத்தில் 2 கருத்து இருக்கு. சில பேர் கொடுக்கலாங்கிறாங்க, சில பேர் வேண்டாங்கிறாங்க என்று இருக்கு. நான் வேண்டாங்கிற கருத்துல இருக்கிறேன். அந்த வேண்டாங்கிற கருத்துல இருக்கிறதுனால பேணுதலுக்காக தவிர்த்துக்குங்கன்னு சொன்னேன். ஜமாத் முழுமையை அறிவிக்கல, கொடுக்கணுமா வேண்டாமா ஜமாத் அறிவிக்கல. இந்த பெருந்தலைவர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் இருக்கிற காலத்தில், ஏங்க அல்லாஹ் ஆட்டை பற்றி 2ஆ பேசுறான், செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு. ஒரு இனம் தான் ஆடு, ஆனால் வெள்ளாடு செம்மறி ஆடுன்னு பேசுற மாதிரி மாடு மட்டும்தான் பேசுறான். அதை சேர்க்கலையே என்று சொல்லும் பொழுது இந்த அறிவாளி சொன்னது என்ன தெரியுமா? அன்னைக்கு இவர் சொன்னது இது ஆய்வில் இருக்குன்னு, இதுல சர்ச்சை இருக்குன்னு. அதன் அடிப்படையில் சர்ச்சை இருக்குது, பேணுதலுக்காக தவிர்த்துக்குங்கன்ட்ட. நான் கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் கூடுதலா உன்னை சொல்லணும், தவறுதலா சொல்லிட்டேன். என்ன, ஜமாத்துல கொடுக்கலாம் என்ற கருத்தும் இருக்குது, விரும்பியவர் கொடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஜமாத் நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் கூடாதுன்னு அவர் கருத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு எந்தெந்த பகுதியில் எருமை மாட்டை குர்பானி கொடுப்பாங்களோ அந்த தேனி, அந்த கோவை, அந்த பகுதிகளுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் ஆய்வு செஞ்சு பதில் சொல்கிறோன்ட்டாங்க. முடிஞ்சது. எருமை மாடு சம்மந்தமாக ஆய்வு செய்து அந்த ஆக்கங்களை பதிலாக முழுமையாக வெளியிட்டதை இவர் என்ன செய்கிறாரு, எருமை மாடை குர்பானி கொடுக்கலாம்னு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அதோட போக வேண்டியதானே, கிண்டல் பண்ணுறாங்களாம். எருமை சாதுவான பிராணி, குர்பானி கொடுக்கலாம் ஆய்வு. அப்போ சாதுவான பிராணின்ற முயலை கொடுக்கலாமா அப்படிங்கிறாரு. ஒரு பிராணியை குர்பானி கொடுக்கலாம்ங்கிறதுக்கு 10 வகையான அளவுகோலை எழுதுறாங்க, 10க்கும் மேற்பட்ட அளவுகோலை எழுதுறாங்க. பலதரப்பட்ட அளவுகோலை எழுதும் பொழுது அதில் சாதுவான கால்நடைங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்போ நான் கேட்குறேன், சாதுவான கால்நடைங்கிற வார்த்தை வந்துச்சுல்ல, இதை மொழிபெயர்த்தது யாரு? திருமறை குரான்ல எருமை மாடு சம்பந்தமாக இந்த ஆய்வை எடுத்து எழுதும் பொழுது அல்லாஹ்வுடைய திருவசனம் 22வது அத்தியாயம் 34வது வசனத்திலையும் 22வது அத்தியாயம் 28வது வசனத்திலையும் லி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கன் லி யதுகுரு ஸ்மல்லாஹி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம்.
அதை ஒரு கிரியை ஆக்கி இருக்கிறோம், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாவின் பெயர் சொல்லி அறுப்பதற்கு கொடுத்திருக்கிறோம் என்று சாதுவான கால்நடைன்னு மொழிபெயர்த்தது நீங்க. அப்ப முயலை கொடுக்கலாமா? வாத்து கொடுக்கலாமா? இப்படி பேசலாமா? சாதுவான கால்நடைன்னு மொழிபெடுத்து நீங்க தானுங்க. பல காரணங்களை சொல்றோம், பல காரணங்களில் ஒன்றை எழுதுறோம். ஏன் நீங்க ஆய்வு செய்யும்போது சொன்னதே இல்லையா? தமிழகத்தை தத்தமது பகுதியாக பிறை என்று அறிவிக்க வேண்டும். என்ன காரணம்? இது ஒரு அரசு காரணம், இது ஒரு மொழி காரணம், இது நம்முடைய பயண போக்குவரத்து பகுதி காரணம் சொன்னீங்கல்ல. இதை சிலர் கிண்டல் அடித்தார்கள். ஓஹோ, தமிழ் மொழினா தத்தமது பகுதியோ, அப்ப சவுதி அரேபியா ஃபுல்லா அரபி, ஒரு நாட்டை ஒரு பகுதி ஆக்குவீர்களான்னு கிண்டல் அடித்தார்களே. அப்ப நீங்க என்ன பதில் சொன்னீங்க? 10 காரணம் எழுதும்போது 10ஐயும் கவனிங்க, ஒன்றை மட்டும் தனியா பேசாதீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப இப்படியே மாற்றி பேசுகிறீர்கள். அடுத்து என்ன? ரமலானில் தடம் புரண்டார்கள் என்று. நோன்பு பெருநாளை எப்போது நிறைவேற்ற வேண்டும்? பிறை தென்பட்டால் மறுநாள் பெருநாள் ஷவ்வால் 1, அன்றைய தினம் பெருநாள் கொண்டாட இயலாவிட்டால் அதற்கு அடுத்த நாள் பெருநாள் தொழலாம் என்பது மார்க்கத்தில் இருக்குது. அது மார்க்கத்தில் உள்ள அனுமதி. அதன் அடிப்படையில் ஜமாத் செய்தது, என்னென்ன காரணங்களில் செய்தது, எப்படி செய்தது என்கிற விரிவான கட்டுரையை வெளியிட்டது. ஆனால் நான் கேட்கிறேன், இந்த நோன்பு விஷயத்தில் தடம் புரண்டது இவர். ஏன் தெரியுமா? பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. பிறை தென்பட்ட தகவல், நீ நோன்பு வச்சிருக்கிற 30ஆம் நாள் நோன்பு வச்சிருக்கிற, 29 பிற தெரியல, சரி பரவாயில்ல, 30ஆம் நாள் நோன்பு வச்சிருக்கிற, பகல் 10 மணிக்கு பிற தெரிஞ்ச தகவல் வருது, விட்டுறணும். சாயங்காலம் 4 மணிக்கு தகவல் வருது, விட்டுறணும். 5:55க்கு தகவல் வருது, 6:15க்கு நோன்பு திறக்க போற, நோன்பு கலைச்சிடணும். ஏன்? இது ஷவ்வால் 1. இதானங்க மார்க்கம், இதானங்க இஸ்லாம், இதான நோன்பினுடைய ஹுக்குமு. செஞ்சீங்களா நீங்க? தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்புதூர்ல பிறை தென்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்னால், இப்ப கோட்டார்ல பிறை தென்பட்டது. அந்த பிறை தகவலின்படி நோன்பை விடச் சொல்லி ஜமாத் அறிவித்தது. நீங்க என்ன பண்ணீங்க? நோன்பை வச்சீங்க. யாரை கிட்ட வச்சீங்க? நோம்பு ஷவ்வால் 2ல நாம பெருநாள் கொண்டாடுறோங்க, ஷவ்வால் 1ல நோன்பு வச்சோமா? வைக்கல. ஏன்? ஷவ்வால் 1ல நோன்பு வைக்கிறது ஹராம். ஷவ்வால் 1 வந்ததுக்கு பிறகு ரமலானாக அதை இழுத்து செல்வது தப்பு. நீங்க ரமலானாகவே இழுத்தீங்களே, ஏன் ஏன் அதை நோன்பு வச்சீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. தடம் புரண்டது நீங்களா நாங்களா? அடுத்து பெருநாள் தொழுகை சுன்னத் என்று சொல்லிவிட்டார் ரஹமத்துல்லா நம்மள. நான் பெருநாள் தொழுகை சுன்னத்துன்னு சொல்லிட்டேனா, இதற்கு பதிலே சொல்ல மாட்டேனா? நீங்க பதிலே கேட்க மாட்டீங்க, நான் என்ன பண்றது? நான் பல ஊர்களில் சொல்லி இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறேன், பெருநாள் தொழுகை ஃபர்ல் என்று உங்க 30 ஆண்டு கால வரலாறுல எடுத்துக்காட்டுங்க ஆதாரத்தை. எங்க சொல்லியிருக்கீங்க? நீங்க சொல்லலையே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய புத்தகம் சார்பாக நபி வழியில் தொழுகை சட்டம்ங்கிற புத்தகம் வெளியிட்டோம். அதுல கூட பெருநாள் தொழுகை ஃபர்ல்னு சொல்லல, சிறப்பு தொழுகைன்னு தான் சொல்லி இருக்கிறோம். நான் ஏன் அதை சுன்னத்துன்னு ஹதீஸ் ஆதாரங்களின் படித்தான் நான் சொன்னேன். எதன் அடிப்படையில்? நஜித் பகுதியிலிருந்து ஒருத்தர் வருகிறார், கிராமவாசி. அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்தின் கடமைகள் என்ன என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, பகலிலும் இரவிலும் 5 வேளை தொழ வேண்டும் என்றார்கள். 5 வேளை ஃபர்லு. உடனே அவர் திருப்பி கேட்கிறார், ஹல் அலைய கைருஹா, அதற்கு தவிர வேற ஏதாவது இருக்கிறதா கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இல்லா அன் தத்தவ்வா, நீ உபரியா செஞ்சா இருக்கு, ஃபர்லு முடிஞ்சிருச்சுட்டாங்க. அப்ப இவர் சொன்னாரு, நான் இந்த ஃபர்ல்ல இருந்து கூட்ட மாட்டேன், குறைக்க மாட்டேன், இதை மட்டும் செய்வேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கவாசியை நீங்கள் பார்க்க நினைத்தால் இவரை பாருங்கன்னாங்க. இந்த ஹதீஸின் படி நான் சொன்னேன், பெருநாள் தொழுகை சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? பெருநாள் தொழுகை ஃபர்லுங்கிறீங்க. ஆதாரம் காட்டிருங்க. நபிகள் நாயகம் ஃபர்லுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் ஈதைன் சொல்லுங்க, ஆதாரத்தை ஒரு ரிவாயத்தை காட்டுங்க. காட்டினா அது நியாயம். நீங்க அதை சொல்லாம நான் சொன்னதற்கும் நீங்க புரிந்து கொள்வதற்கும் என்ன குழப்பங்கிறேன். சரி, நீங்க இதை பெருநாள் தொழுகை ஃபர்லுங்கிறீங்கன்னு வைங்க, நான் இந்த பெருநாள் தொழுகை சுன்னத்தே முஅக்கதாங்கிறேன். என்ன பிரச்சனைங்கிறேன் சொல்லுங்க. அடுத்து இவர் என்ன பண்றாரு? அப்துல் நாசர் இவர் என்ன செய்யறாரு? அப்துல் நாசர் குற்றத்தை ஜமாத் செய்திருந்தாலும் நாம் ஒப்புக்கொள்வோம் தான் சொன்னார். இவர் என்ன பண்றாருன்னா, அப்துல் நாசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை கிண்டல் பண்ணணும். இப்ப ஏற்கனவே இவர் ஜமாத்தில் இருக்கும்போது நாசர் பத்தி சொல்றாரு, அவர் ரொம்ப வெள்ளந்தி,
ஆனா என்றாலும் கூட ஆவண்ணா என்றால் எழுத விட மாட்டார். ரொம்ப வெகுளியானவர், அவர் சூதுவாக தெரியாதவர், அப்பாவி அப்படின்னாரு. இப்ப பிஜேவை நடவடிக்கை எடுத்து நீக்கிறது காரணமா அப்துல் நாசர் ஒருத்தர் இருக்கிறார்ல. இப்ப என்ன, இந்த அப்துல் நாசரை பத்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும். பெருமைனா பெருமை, அப்படி ஒரு பெருமைங்க. மண்ட கணம் புரிச்சு திரிகிறார். யாரு? அப்துல் நாசர். சரி, நாசருடைய தன்மை விளைக்கிறேன், தவறுங்கிறத ஒத்துக்கவே மாட்டார். அவருடைய தன்மை என்னன்னு கேட்டா, அவர் இருக்கிற ரொம்ப ஜூனியரான ஆள் தான். ஆய்வுல இருந்தாலும் சரி, ஹதீஸ்ல துணிஞ்சு என்ன செய்வார்னு கேட்டா தவறா செய்வார், மன்னிப்பு கேட்க மாட்டார். மன்னிப்பா, நான் சொன்னது எப்படியாவது நான் நியாயப்படுத்த நடுக்காம இருந்துக்கிறேன். அவருடைய தன்மை என்ன, அவர் பச்சை தவறு, பயங்கர தவறு செஞ்சிருக்கிறார், பொய் சொல்லி இருக்கிறாரு, ஆய்வு செஞ்சுங்கிறாரு, நள்ளிரவு தூங்குனுங்கிறாரு, பல விஷயங்கள்ல போய் சொன்னாரு. அதை விட்டுருங்க. எப்படிப்பட்ட மண்டகம்னு வாங்க, எவ்வளவுக்கு கர்வம் இந்த வயசுக்குள்ள ஆணவமா. ஒரு சகோதரர் போட்டாங்க, அந்த இல்மு கணத்தை காட்டுறாங்க. இந்த இல்மு கணம் அடிக்கடி சொல்லுவேன். அதுல கரகண்டவரா இருக்காரு இவரு. போன்ல வந்ததுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சார் செட்டிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு கருத்தை விதைச்சாரு. முதல்ல விளங்குன எங்களோ மேலே எல்லாம் கூட அவருக்கு ஒரு சில கோவம் எம்மல கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாலும் இருக்கலாம். நாசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது ரொம்ப அன்பான ஒரு ஆளு. எதை செட்டிங்லாம் அது மாதிரிலாம் அந்த சூதுவாது தெரியாத ஒன்னு ரெண்டு பேர் அவர் ஒரு ஆளு. சூதுவாது சில இருக்க சில அந்த இதெல்லாம் விளங்காது, வெளுத்ததெல்லாம் பால். அவர் ஹிக்குமத்து தெரியாத ஒரு ஆளு. நாசர் இந்த மாதிரி ஆனாவுக்கு பதில் ஆவணா போட்டா போன் போட்டு இப்படி செய்ய அப்படின்னு கேட்பாரு. ஆனாவுக்கு பதில் ஆவணா போட்டு எப்படி இந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னு கேட்பாரு. நாசரை பொறுத்த வரைக்கும் வெளுத்ததெல்லாம் பால், சின்னம்மா அப்படி இருந்தா கூட செய்ய, அப்படியான ஒரு தன்மை உள்ளவர் என்பது பொதுமக்களுக்கு தெரியாம, அதுதான் எங்களுக்கு தெரியும். நாசரை பற்றி, அவருடைய கேரக்டரை பத்தி அவர் போய் ஸ்கிரீன்ஷாட்லாம் உண்டாக்கி தயாரிச்சு யாரை பத்தின்னு பார்க்கணும்ல. நாசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது ரொம்ப அன்பான ஒரு ஆளு. எதை செட்டிங்லாம் அது மாதிரிலாம் அந்த சூதுவாது தெரியாத ஒன்னு ரெண்டு பேர் அவர் ஒரு ஆளு. சூதுவாது சில இருக்க சில அந்த இதெல்லாம் விளங்காது, வெளுத்ததெல்லாம் பால். அவர் ஹிக்குமத்து தெரியாத ஒரு ஆளு. ரெண்டையும் பேசினாரா இல்லையா? ஒருத்தனை பத்தி பேசலாம். போன மாசம் ஒருத்தனை நான் நல்லவன் இருப்பேன், இன்னைக்கு அவன் திருட்டு பையலா இருப்பான், அதை சொல்லலாம். அன்னைக்கு நல்லவன், இன்னைக்கு திருட்டு பையன், அப்படி சொல்லலாம். ஆனால் ஒருத்தரை பற்றிய ரெண்டு பண்புகளை கடந்த காலத்தில் உள்ளது மாதிரி பேசலாமா? ஒரு மேடையில் சொல்றேன், நான் 10 வருடம் அவரோட பழகி இருக்கிறேன், ரொம்ப நேர்மையானவர். இன்னொரு மேடையில் 10 வருஷம் அவரோட பழகி இருக்கிறேன், அயோக்கியர் சொல்லலாமா? அப்படி அதை பேசுறீங்க நீங்க, இழிவுபடுத்துறத நோக்கமா நினைக்கிறீங்க. அடுத்து என்னடான்னு கேட்டா, 4 மணிக்கு ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்தா அவனுக்கு நோன்பு கடமையாயின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே பார்த்தீர்களா, அரைநாள் நோன்பு, 1/4 நாள் நோன்பு, கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. நீங்க ஆதாரங்களின்படி சொன்னால் சிந்திச்சிருந்த கேலி பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் எதன் அடிப்படையில் சொல்றேன்? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் நோன்பு கடமையாகுவதற்கு முன்னால் ஆஷுரா நோன்பு இருந்துச்சு. ஆஷுரா நோன்பு இருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மக்களுக்கு அறிவிப்பு செய்ய சொல்றாங்க, ஒரு மனிதரை விட்டு. அஸ்ஸின் யௌம ஆஷுரா, ஆஷுரா நாளில் அறிவிப்பு செய்ய சொல்றாங்க, மன் கான அக்கல, இன்றைய தினத்தில் யார் சாப்பிட்டு இருக்கிறாரோ ஃபல் யுத்திம் பக்கியத்த யௌமிஹி, இந்த நாளில் சில மணி நேரம் இருக்கிறதே மீத மணி நேரங்களை நோன்பாளியா தொடரட்டும். அரை நாள் நோன்பு. நீ நபிகள் நாயத்தை இழிவுபடுத்துறீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இத. இன்றைக்கு யார் நோன்பாளியாக இருக்கிறார்களோ அவர் என்ன செய்யட்டும், நோன்பாளியாகவே இருக்கட்டும். ஏன்? ஃபஇன்னல் யௌம யௌம ஆஷுரா, இந்த நாள் ஆஷுராவுடைய நாள். நாங்க அப்ப அது ஃபர்லா இருந்துச்சுங்க. அப்புறம் ரமலான் ஃபர்லான உடனே ஆஷுரா நோன்பு சுன்னத்தாயிருச்சு. அந்த அடிப்படையில் நான் சொன்னேன், ஒரு சட்டம் ஒருவருக்கு பாஸ் ஆகும் பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், நோன்பு மாசமா இருக்கிறது, பகல்ல இருக்கிறார், நோன்பு வைக்கலாங்கிறேன். இதை மாற்றுகிறது தெரிவிக்கிறார்கள் சிலர். யார் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து செய்யவில்லையோ அவருக்கு நோன்பு இல்லை என்கிறார்கள். நான் சொல்றேன், அதிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றவருக்கு விதி விலக்குங்கிறேன். இது நான் புதுசாக கண்டுபிடிச்சா சொல்றேன். இது போன்று புரிந்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலின் விரிவுரையாளராக இமாம் நவவியும் இதை சொல்கிறார். உங்களுக்கு வழிகேடுன்னு, இது வழிகேடா? இது இந்த ஹதீஸிலிருந்து நான் புரிந்து கொண்ட சட்டம். 3 நேரத்தில் தொழக்கூடாது. சூரியன் உதயம், சூரியன் உச்சி, சூரியன் மறைவு. ஃபர்லான தொழுகையை தொழலாம், விதிவிலக்கு இருக்கிறதுன்னு சொல்றீங்களா இல்லையா? அது மாதிரி நான் சொல்றேன், பொதுவாக ஒரு நோன்பு ஃபர்லான் நோன்பு வைப்பதா இருந்தால் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத் இருக்கணும். திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அன்றைய நாளில் அவருக்கு விதிவிலக்கு நான் சொல்றேன். இது என் கருத்து. இப்ப நான் இதை சொன்னதை அரியர் குழுவில் வச்சிருக்கிறேன். அவர்கள் ஆய்வு செய்து இல்லை இப்படியும் புரியலாம் என்று சொன்னார்களே, ஆனால் முடிஞ்சு போச்சு. இல்லை இப்படி புரிவதற்கு அறவே வாய்ப்பில்லைன்னு சொன்னா நான் வாபஸ் வாங்கி போறேன். இதுல என்ன நடந்தது? இதில் நான் நடந்து கொண்ட விதத்திலும் நீங்கள் செய்த பாவத்திலும் என்ன?
பெருநாள் தொழுக ஃபர்லா சுன்னத்தா, ஃபர்லா சுன்னத்தாங்கிறீங்களே, நீங்க பெருநாள் தொழுக போகலையே ஏன்? சனிக்கிழமை உங்க குடும்பத்தை அனுப்பி வச்சீங்க பெருநாள் தொழுகிங்க, நீங்க ஏன் வரல திடலுக்கு? அதை சொன்னீங்களா? எதையும் செய்ய மாட்டேன், இருக்கிறவனெல்லாம் குறை சொல்லுவேன், இப்படி ஒரு ஜமாத் கேட்டா இதுக்கு விழிப்புணர்வு. அப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல ஒன்னல்ல ரெண்டல்ல ஏராளமானது. நான் ஒரு இடத்துல காவல்துறை அதிகாரியை கண்டிச்சு பேசியிருந்தேன். பேசினவனை பார்த்தீர்களா, இவர் பந்தாவுக்கு பேசுவார், பேசிவிட்டு கேஸு கோர்ட் என்று பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு விட்டது அலைகிறார் அப்படின்னாரு. நான் அலைகிறேன், உங்களுக்கு என்னன்னு? நான் பேசின நான் அலைகிறேன், உங்களுக்கு என்ன கவலைங்கிறேன்? நீங்க கோழை ஆயிட்டீங்க, அரசனுக்கு அடிமை ஆயிட்டீங்க, அரசாங்கத்துக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறீங்க. எங்கடா நம்மள பாலியல் குற்றத்தில் பிடிச்சி உள்ள போட்டுருவானுங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு அந்த கவலை இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய அருளால் இந்த அசிங்கத்திலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றி இருக்கிறான். ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க கேடுகட்ட செயலை செஞ்சிருக்கிறீங்க, நீங்க பயப்படுறீங்க. நான் ஏன் பயப்படணும்? இதுல இவருக்கு இதுவும் தெரியல, மதுரை கேஸ் தள்ளுபடி ஆகி போச்சு, அந்த சங்கு கேஸ். சரியா? நான் ஏன் கேஸ், ஏன் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது அதுக்கு இல்லை. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் இருந்தாங்கல்ல யூசுப் அவர்கள், அவங்க துணை பொதுச் செயலாளர் இருக்கும்போது ஒரு வள்ளலார் நோட்டீஸ் விநியோகத்தில் அடிதடி ஏற்பட்டுச்சு, காவல்துறைக்கும் தடியடி பிரச்சனை வந்துச்சு. அப்போ அவர் மீது வழக்கு போட்டாங்க. யார் மேலே வழக்கு தெரியுமா? இயக்கத்தில் ஒரு பிரச்சனை என்றால் பொதுச் செயலாளர் மீது வழக்கு. நான் தான் பொதுச் செயலாளர், நான் ஓடியா போனோம், யூசுப் அவர் வெளியே போயிட்டார், அவனுக்கு எனக்கு ஆவாது அப்படி நினைக்கணும். அவன் என் சகோதரன், நான் ஏன் அவரை இழக்கணும்? அவனும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன். அவருக்கு அவர் பெயரால் வழக்கு என் மேல வந்திருக்குது, இன்றைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. பாஸ்போர்ட் வரக்கு லேட் ஆகும், ஆவட்டுமே, 2-3 வருஷம் ஆகும், ஆவட்டுமே. என்னன்ற உயிர் வாழ முடியாதா? என்னடா இது? இது பேசுறாரு. நான் சென்னையில் பேசும்போது சொன்னேன், பாபர் மசூதி இடத்திலே நீங்கள் ஒரு செங்கலை கூட வைப்பதற்கு விட மாட்டோம்னு. முடியுமா உன்னால அப்படிங்கிறார் இவரு. இவரே சில வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு, ராமர் கோயில் என்று பெயரால் நீங்கள் சிலையை வைத்தால் சிலையை தூக்கி வீசுவோம் சொன்னது இவரு. இதே மாதிரி கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சட்டை கழித்து வர மாதம் ஒண்டி கொண்டு வரையா, இது நடக்குமா? சும்மா எல்லாத்தையும் நம்ம மக்கள் அப்படி இருக்காங்களா இல்லையா? அதாவது நடக்காத ஒன்றை உணர்ச்சி வசமா தூண்டி விட்டு பேசுறது, இது நம்ம ஜமாத்துக்கு அழகு இல்ல. அது சொன்னாரா இல்லையா? அது மாதிரி உள்ளதான் இது. சட்டையை கழித்து ஒண்டி கொண்டு வந்தா மாதவனார் நிப்பாரு, ஒரு மீதிக்கு தாங்குவாரு. போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லு, மறியல் பண்ணுவோம்னு சொல்லு, கோர்ட்டுக்கு போவோம்னு சொல்லு, அது நடக்கும். அங்க போயிட்டு அயோத்தியில கட்டிட்டாங்க, செங்கலை கூட எடுக்க விட மாட்டோம். மண்ணடியில போன வரக்கூடாது, செங்கலை கூட எடுக்க விட மாட்டோம். எப்படி எடுக்க முடியுமா? உனக்கு முடியுமா? நாங்க இந்த அயோத்தியில பாடம் கத்திருக்கிறோம். பள்ளிவாசம் மேட்ரு வந்தா நாங்க தான் கையில் எடுப்போம் சட்டத்தை. பள்ளிவாசம் மேட்ரு வந்தா நீ எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, புடிச்ச அத்தனை கடை பள்ளிவாசம் அத்துமீறி வந்தால் அவனையும் தூக்கி எறிவோம். அதுல வைக்கப்பட்ட எந்த புண்ணிய சிலையா இருந்தாலும் தூக்கி எறிவோம். அதுக்கு பக்கபாலமா வர்ற எவ்வளவு பெரிய ராணுவத்தை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் முடிப்போம். அந்த பாடத்தில் கத்திருக்கிற ஒரு அயோத்தியங்களுக்கு போதும். அன்னைக்கு வீரன், இன்னைக்கு கோழை. ராணுவமே வந்தாலும் வீசுவோம் சொன்னது இவரு. அன்னைக்கு வீரன், இன்னைக்கு கோழை. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், அன்றைக்கும் சொன்னோம். எதிர் வருகிற மாநாடு இருக்கிறது, திருக்குரான் மனிதகுல வழிகாட்டி என்று சொல்வது எங்கள் இலக்கு. அதே நேரத்தில் இந்த சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலே சந்தித்திருக்கிற பல கொடுமைகளிலே பாபர் பள்ளிவாசல் பிரச்சனையையும் ஒரு அடிப்படையான விதியாக வைத்து அந்த மாநாட்டில் எடுத்துரைப்போம். ராமர் கோயில் என்ற பெயரால் அநியாயமான முறையிலே அடக்குமுறை அடிப்படையிலே ஆக்கிரமித்து முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆண்டாண்டு கால சொத்திலே நீங்கள் செங்கல் வைப்பதை ஒருபோதும் இந்த சமுதாயம் விட்டு கொடுக்காது என்று சூளுரைப்பதற்கு மாநாடு. அதுல நாங்க இறங்கி போக மாட்டோம். நீங்க கோழையா போங்க, இந்த சமுதாயம் வீரனாகத்தான் இருக்கும். நாங்க எப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய அருளால கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் இந்த சமுதாயத்தில் நாங்க கைது செய்யப்பட்டாலும் கூட எங்களின் அடுத்த தலைமுறை ரோட்டில் வந்து எங்களுக்காக போராடும் என்று உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி நான் இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ஊர்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது தனி அமைப்பு. இதுவரை ஒரு அமைப்போடு சேர்ந்திருந்தது அல் ஜமியத்து சலஃபியா. அந்த சகோதரர்கள் பிரிஞ்சுட்டாங்க, பிரச்சனை இல்லை. நிர்வாக அடிப்படையில் நீங்க பிரிஞ்சிருந்தா எங்களுக்கு உங்களுக்கு எந்த கசப்புணர்வு கிடையாது பாபா. ஏன்னா நிர்வாகம், நீங்க ஒரு தனி நிர்வாகம். ஜமாத்து திருமண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கெடுபிடி பண்ணும், ஆடம்பர திருமணம்லாம் விட்டு கொடுக்காது, அதெல்லாம் கொஞ்சம் கெடுபிடி பண்ணத்தான் செய்யும். உங்களுக்கு ஒத்து வரல ஒதுங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த கேடுகட்டவரோட ஆதரிக்காதீங்க தயவு செய்து. உங்களை நல்லெண்ணத்தோட சொல்றேன். ஏன் தெரியுமா?
இதே ஊர்ல இந்த முகமதியா பள்ளிக்கூடம் இருக்குல்ல, இங்க இருக்கிற பல மாணவர்கள் அங்க படிச்சவங்க. எந்த அளவிற்கு எம்ஐ சுலைமானும் இதே முகமதியால பல ஆண்டுகள் இருந்தார். நானும் இருந்தேன், இந்த ஊர்ல இருந்திருக்கிறேன். இதுல ஒட்டுமொத்த பேரணாம்பட்டில் பல பேர் பெற்றோர்கள் தங்களுடைய பால்வடியும் குழந்தைகளை இந்த முகமதியா பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த எதிர்காலத்தில் நாசமாக்கிறாதீங்க. நாளைக்கு சேர்ப்பானா, அடே இவங்க காம கொடூரன தலைவனா வச்சிருக்கிறாங்கடா, இங்க நம்ம பிள்ளைய சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. தயவு செய்து சொல்றேன், தெளிவான முடிவெடுங்க. உங்களுக்கு குழப்பமா இருந்தா அல்லாட்ட விடுங்க. நான் இதைத்தான் சொல்லுவேன், யா அல்லா, நான் இப்பொழுது யாரை நம்பி போயிருக்கிறேனோ இவர்கள் சரியான ஆளா இருந்தா என்ன இதுல இருக்கவை, இவர்கள் அயோக்கியர்களா இருந்தால் அம்பலப்படுத்துன்னு கேளுங்க. உடனே அப்ப சந்தேகமா இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப டவுட்டா இருக்குதா? எனக்கு டவுட் இல்லை. நாம் ஒவ்வொரு நாளிலும் தொழுகையில் கேட்கிறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான வழியில் வழி நடத்துவாயான்னு கேட்கிறோம். அது மாதிரி உங்களை நான் கேட்க சொல்றேன். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இவர் தடம்புரண்டு விட்டு, தடமாறி விட்டு, தடுமாறி கொண்டு இருந்து கொண்டு இன்றைக்கு நம்மீது அவப்பழிகளை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காமுகர்களை விட்டு, களிசடைகளை விட்டு, பெண்களின் கற்பை ஆன்மீகத்தின் பெயரால் சூறையாடிய கொடியர்களை விட்டு இந்த சமுதாயத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.